அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதாமே. உன்னதமான தேவனுடைய குமாரன் நமக்காக மாம்சத்தில் வெளிப்பட்டார். நம்மை மீட்கும்படியாய், நம்மை ரட்சிக்கும்படியாய் மாம்சத்தில் வெளிப்பட்டாரே, அவரை நாம் நினைவு கூறும்படியாக இந்த வேளையில் கூடி வந்திருக்க நாம் தலைகளை தாழ்த்தினவர்களாக ஒருமனப்பட்டு ஒரு பாவமும் அறியாத அவர் நம்மை மீட்கும்படியாக, நமக்கு இரட்சகராக தன்னுடைய எல்லா மகிமையும் விட்டு இந்த பூமிக்கு வந்த இந்த நாளை நினைவு கூர்ந்து நாம் ஒருமனப்பட்டவர்களாக நாம் ஜெபம் பண்ணுவோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் இந்த இடத்துல கூடி வரும்படியாய், அவருடைய பிறப்பின் மகிமையை நாங்கள் நினைவு கூறும்படியாய், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த இந்த வேளையிலே நாங்கள் கூடியிருக்கிற இந்த வேளையில் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் மத்தியில் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, தொடக்கம் முதல் முடிவு மட்டும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கும்படியாக நாங்கள் பாட்டினால் உம்மை துதித்து, சோத்திரத்தினால் உம்மை மகிமைப்படுத்தி, உம்முடைய நாமத்தை உயர்த்தி உம்மை பாடி துதித்து உமக்கு புகழ்ச்சி உண்டாகும்படியாய் உம்முடைய நாமத்தை உயர்த்த தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பாராட்டுகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் தகப்பனே, உம்முடைய பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளும்படியாக, விசேஷமாக எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணினார். அந்த அனுபவத்துக்குள்ள நாங்கள் கடந்து வந்தவர்களாய் உம்மை துதிக்க, சோத்தரிக்க உதவி செய்யுங்க. எங்களையும் இந்த இடத்தையும் தேவநீர் வேலியெடுத்து பாதுகாக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆராதனைக்கு விரோதமாய் எந்த தடைகளும் வந்துவிடாதபடிக்கு கர்த்தரே வேலியடைத்து பாதுகாத்து, ஆராதனை உமக்கு பிரியமானதாய், நீர் விரும்புகிறதாய், நீர் உலாவுகிறதாய், நீர் வாசம் பண்ணுகிறதாய் காணப்பட உதவி செய்யும்படியா செபிக்கிறோம். எங்கள் குற்றங்கள், குறைகள், எங்களுடைய அக்கிரமங்கள், மீறுதல்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் நீர் தயவாய் மன்னித்து எங்கள் மேல் கிருபையாய் இறங்கி உம்முடைய மகிமையினால் நிரப்பும்படியாக எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்படைக்கிறோம். இந்த வேளையிலும் வந்து கொண்டிருக்கிறதான எங்களுடைய அன்பு சகோதர சகோதரிகள் ஏற்ற வேளையில் வந்து சேர்ந்து நாங்கள் ஒருமனப்பட்டு உம்மை மகிமைப்படுத்த, உம்மை உயர்த்த எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் பரிசுத்த ஆவியானவரின் உதவி ஒத்தாசையிலும் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாம் பார்க்கின்றோம், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர்களில் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஆமென். இன்றைக்கு நாம் வாழுகிற இந்த தேசம் ஒரு வனாந்தரமான, ஒரு பாலைவனமான தேசத்தில் நம்ம இவ்வளவு செழிப்பாக, மகிழ்ச்சியாக ஆராதிக்க, மகிழ்ச்சியாக அவரை புகழ்ந்து பாடி துதிக்க தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கார். ஆமென். அது பெரிய ஒரு மகத்துவமான காரியம். ஆகவே இந்த நாளில் அவருடைய பிறப்பின் மகிமையை நினைவு கூற வந்திருக்கிற நாம் முதலாவது பாடலாக பக்தரே வாரும் ஆசை ஆவலோடும் நீர் பாரும் நீர் பாரும் இப்பாலனை என்ற பாடலை பாடி கைகளை தட்டி உற்சாகமாக, ஆமென். தேவனுக்கு ஒப்பான மகிமையில் இருந்த தேவன் என்னையும் உங்களையும் மீட்கும்படியாக, ஆமென் சொல்லுங்க, எங்களை மீட்கும்படியாக பரத்திலிருந்து இறங்கி வந்தார். அந்த மகிமையை நாங்கள் நினைந்து அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆமென். ஒரு உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சியோடு கூட இந்த பாடலை பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். நீர் பாரும் நீர் பாரும் நீர் பாலனை
ஹல்லேலூயா. அவரிடத்துல நம்மை அர்ப்பணிக்கும்படியாய், சஸ்தாங்கமாய் நம்மை அவருக்கு ஒப்பு கொடுக்கும்படியாய் நாம் வந்திருக்கிறோம். ஆமேன். அது எவ்வளவு ஒரு உள்ளத்தில் ஒரு ஆனந்தம், ஒரு மகிழ்ச்சி. ஆமேன். யோசித்து பாருங்க, வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் உண்டாக்கின தேவன், நம்முடைய தேவன், நாம் அவருடைய பிள்ளைகளாக நம்மை அர்ப்பணித்து வந்திருக்கிறோமே. அவரை பார்த்து, அவரை துதித்து, அவரை புகழ்ந்து, அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாய் ஒருவேளை நமக்கு அநேக பாடுகள், அநேக கஷ்டங்கள், அநேக துன்பங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கலாம், நம்மை நெருக்கி கொண்டிருக்கலாம். ஆனாலும் எல்லாவற்றுக்கும் மேலானவர், சகலதையும் உண்டு பண்ணுகிற சர்வ வல்லமையுள்ள தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோமே என்ற அந்த மகிழ்ச்சி நமக்குள்ள உண்டாகிற போது நம்மை அறியாமலே நம்முடைய ஆத்மாவிலே ஒரு சந்தோஷம் உண்டாகும். ஆமென். நம்மை அறியாமலே நம்முடைய ஆவியில ஒரு புகழ்ச்சி உண்டாகும். நம்மை அறியாமலே நம்முடைய சரீரத்தில் ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். ஆமென். அதுதானுங்க ஜீவனுள்ள தேவனை, ஒரு உண்மையுள்ள தேவனை, ஒரு சத்தியமுள்ள தேவனை, அவருடைய பிறப்பின் மகிமையை கொண்டாட வந்திருக்கிறோமே. நம்முடைய ஆத்துமாவில் நாங்கள் மகிழ்ந்து கலிகூறும்படியாய் சந்தோஷமாக தேவனை பார்த்து, ஆண்டவரே நீங்கள் என்னோடு கூட இருந்தால் எனக்கு எல்லாமே சந்தோஷம் ஆண்டவரே, எல்லாமே மகிழ்ச்சி ஆண்டவரே, எல்லாமே உம்முடைய நாமத்துக்கான புகழ்ச்சி ஆண்டவரே. உம்மை தவிர வேறு தெய்வம் எங்களுக்கு இல்லவே இல்லை. எங்களுடைய கஷ்டங்கள், எங்களுடைய பாடுகள், எங்களுடைய வேதனைகள், எங்கள் துக்கங்கள் எல்லாவற்றையும் மாற்ற நீர் ஒருவரே போதுமானவர். ஆமே. அந்த சந்தோஷத்தோடு கூட அவர் சமாதான கர்த்தராய், சமாதான பிறவுவாய், நமக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாய், நமக்காக தம்முடைய சமாதானத்தை விட்டு செல்லும்படியாய், நமக்காக தன்னுடைய சமாதானத்தை கொடுத்து செல்லும்படியாய் தேவன் மனிதனாக வந்தாரே. அந்த சமாதானத்தை நினைவு கூர்ந்தோளாக சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து இவர்தாம். ஆமேன். சந்தோஷமாக பாடி கைகளை தட்டி நாங்கள் கொஞ்சம் பேராக இருந்தாலும் தேவன் பெரியவர். ஆமேன். அவர் சமாதானத்தை கொடுக்கிறவர். ஆமேன். இந்த உலகத்தில் நீங்கள் எங்கு போனாலும் சமாதானம் கிடைக்காது, ஆனால் கர்த்தரிடத்தில் மாத்திரம் அந்த சமாதானம் கிடைக்கும். ஆமேன். நீங்கள் எந்த இடத்துல இருந்து பாருங்க, இன்றைக்கு எத்தனையோ மக்கள் எங்கேயெல்லாம் அலைகிறாங்க. எனக்கு அங்கே சமாதானம் கிடைக்காதா, இங்கே சமாதானம் கிடைக்காதா, அந்த மலையில் கிடைக்காதா, அங்கே கிடைக்காதா, இங்கே கிடைக்காதான்னு அலைகிறார்கள். ஆனால் நம்முடைய சமாதான கர்த்தர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். ஆமேன். அவை கைகளை தட்டி சந்தோஷமாக பாடி அவரை மகிமைப்படுத்துவோம்.
நாம் இப்பொழுது நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கும்படியாக பாஸ்டர். ஹல்லேலூயா. நாம் பாடினோம், சமாதானம் ஓதும் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் சொன்னாங்க, என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு தருகிறேன். ஹல்லேலூயா. அதில் என்ன விசேஷம்? ஹல்லேலூயா. அவர் வானத்தையும் பூமியையும் சர்வத்தையும் சிருஷ்டித்தவர், படைத்தவர். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் உள்ளவர். ஹல்லேலூயா. அப்போ அவருடைய சமாதானம், அவருக்கு சமாதான குறைச்சலை கொண்டு வரக்கூடிய எந்த ஒரு காரியமும் கிடையாது. அதை மேற்கொள்ள வல்லமை உள்ளவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சமாதானத்தை நமக்கு தரும்படி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். ஹல்லேலூயா. ஆகவே சமாதான குறைச்சல் எல்லாவற்றையும் மாற்றுகிற வல்லமை அவருக்கு உண்டு. அவருடைய வார்த்தையிலே சமாதானம் உண்டு. ஹல்லேலூயா. பிதாவுடைய கோபம் நம்மேலே மேற்கொள்ளாதபடிக்கு, தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்கும்படிக்கு வந்த அவருடைய அன்புக்கு ஈடு இணையாக உலகத்தில் வேறு எந்த அன்பும் கிடையாது. ஹல்லேலூயா. ஆகவே அப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கு அவருடைய அந்த குணாதிசயங்கள், அவருக்கு மேற்பட்ட காரியம் ஒன்றுமில்லை என்கிற ஒரு காரியத்தின் அந்த வல்லமையை நமக்கு கொடுத்து நமக்கு அப்படிப்பட்ட சமாதானத்தை தர வல்லவர். நமக்கு சமாதான குறைச்சலை கொண்டு வருகிற எல்லாவற்றையும் மாற்ற வல்லவர். அல்லேலூயா. நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்தந்த காரியத்தில் எனக்கு சமாதானம் இல்லை, பரவாயில்ல, ஆனால் நம்முடைய ஆண்டவர் அவற்றை போகும்போது, அவற்றை சொல்லும் பொழுது, அவற்றை வேண்டிக் கொள்ளும் பொழுது நம்முடைய சமாதான குறைச்சலெல்லாம் மாற்றுகிற வல்லமை மையோடு கூட அவர் நமக்கு காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த வேளையிலே நாம் வழக்கம் போல நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க போகிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு எதற்காக நம்ம கூடியிருக்கிறோம் அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அல்லேலூயா. உலகம் முழுவதும் இன்றைக்கு ஒரு கொண்டாட்டமான நாளாக இருக்கிறது. கொண்டாட வேண்டிய ஒரு நாள். அது ரொம்ப சந்தோஷமான காரியம். அல்லேலூயா. ஆனால் இயேசு கிறிஸ்து பிறந்தார், சந்தோஷம். அவர் எதற்காக பிறந்தார் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொண்டால்தான் நாமும் கூட ஒரு கருத்தாக, ஒரு காரணத்தோடு கூட நாம் சந்தோஷப்பட முடியும். அல்லேலூயா. தீமோத்தேயுக்கு நிருபத்திலே அங்கு சொல்லுகிறார், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு வந்து பிறந்தார் என்ற வார்த்தையானது எல்லா விதமான அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாய் இருக்கிறது என்று சொல்கிறபடி, அந்த ஒரு காரியம் பாவ ஜனங்கள் பாவத்தின் தண்டனையை பெற்று நித்திய அக்கினிக்கு போகாதபடிக்கு ரட்சிக்கும்படியாக, பாவத்தின் தண்டனையிலிருந்து மீட்கப்படும்படியாக இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக தம்முடைய எல்லா விதமான மையையும் பரலோகத்தில் விட்டுவிட்டு நமக்காக மனிதனாய் வந்தார். அல்லேலூயா. சில காரியங்களை நம்ம பார்த்து கடந்து செல்வோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வந்த பிறந்த நோக்கத்தை நம்ம பார்க்கும்போது நம்ம வருஷம் இதுதான் பார்க்குறோம். இன்னும் கூட நம்முடைய மனதில் இந்த காரியங்களை நம்முடைய மனதில் பதித்து இயேசு கிறிஸ்து வந்து பிறந்ததின் நோக்கத்தை இன்னும் அநேகருக்கு சொல்லும்படியாக இந்த நாட்களிலே நாம் வளர வேண்டும். அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் நாம் பார்க்கிறோம். 69 முதல் 80 வரைக்கும் இருக்குது. நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம். அல்லேலூயா. 3 காரியங்களை முதல்ல நம்ம பார்க்க முடியும். 69 வசனம் யாராவது வாசிக்கலாம். நம்முடைய பிதாக்களுக்கு 1 வாக்குத்தத்தம் பண்ணி 2 இரக்கத்தை செய்வதற்கும் நம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளி 3வது பரிசுத்த உடன்படிக்கையும் நினைத்தருளி 3 காரியங்களை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணினார். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தில் வாசிக்கிறோம். எப்படி அவர் குமாரனாக வந்து பிறப்பார் என்கிற அந்த காரியத்தின் வார்த்தைகளை அங்கு பார்க்க முடியும். அல்லேலூயா.
அவருடைய இரக்கத்தை அடுத்ததாக நம்ம பார்க்குறோம். இந்த 79ஆம் வசனத்தில் அந்த இரக்கத்தை குறித்து ஆன காரியங்களை நாம் பார்க்குறோம். 77 முதல் 77, 78, 79 ஆண்டுடைய இரக்கத்தை குறித்து நாம் பார்க்க முடியும். என்னது? அல்லேலூயா. பாவ மன்னிப்பாகிய அவருடைய இரக்கத்தினாலே பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும். அல்லேலூயா. இதுக்கு முன்பாக பாவ மன்னிப்புக்கு என்று ஒரு வழி கிடையாது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வந்ததுனால பிதாவின் சித்தத்தின்படி தம்முடைய இரத்தத்தின் மூலமாக பாவ மன்னிப்பிற்கான ஒரு வழியை இயேசு கிறிஸ்து என் பாவங்களுக்கான தண்டனையை சிலுவையில் ஏற்றுக்கொண்டார் என்கிற விசுவாசிக்கிற யாவருக்கும், விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின்படி நடக்க ஒப்பு கொடுத்த யாவருக்கும் கூட அவர் பாவ மன்னிப்பை அருளும்படிக்காக இந்த உலகத்தில் வந்து பிறந்தார். அவருடைய இரக்கத்தை பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அடுத்ததாக 78வது வசனம், அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும். அல்லேலூயா. அப்போ உலக ஜனங்களுக்கு பாவ மன்னிப்பிற்கு ஒரு வழி தெரியாது. அதனால் அவர்களுக்கு பாவத்தின் தண்டனை உண்டு என்கிற ஒரு காரியம் அவனுக்கு தெரியும். ஆகவே அந்த மரண இருளின் பயம், ஒருவேளை மறைத்தால் நியாயந்திருக்கப்பட்டால் நித்திய அக்கினிக்கு போக வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை அவங்க அறிந்திருந்தபடினாலே அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு மரண பயம், சரீரத்தில் வருகிற மரண பயம், அதுவும் வருத்தத்தையும் சஞ்சலத்தையும் கொடுக்கக்கூடியது. இது போக முடிவு எப்படியாக இருக்கும் என்கிற அந்த இரண்டாம் மரணத்தை குறித்தான ஒரு பயமும் அவளுக்கு இருந்தபடினாலே அல்லேலூயா இந்த பயமாகிய இருள் என்று நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. இந்த மரண இருள் இப்படிப்பட்ட காரியத்தை அவர்கள் அறிந்தபடினாலே, ஆனால் அவங்களுக்கு வெளியே வரதுக்கு ஒரு வழி தெரியாது, விடை தெரியாது, ஒரு மார்க்கம் தெரியாது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ரட்சிப்பின் மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணும்படி சரீரத்திலே வெளிப்பட்டார். அல்லேலூயா. ஆகவே பாருங்க, மரண இருள் அவங்களை சூழ்ந்திருந்தது. அவளுக்கு வெளியே அடுத்ததாக பார்க்கும் பொழுது 79ஆம் வசனம், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும். அல்லேலூயா. உலகத்தில் எங்கே பார்த்தாலும் பகை, சண்டை. அல்லேலூயா. எங்கே பகை வந்ததோ அங்கே மன கஷ்டம் வரும், மன பாரம் வரும். அல்லேலூயா. ஒரு நிம்மதி இருக்காது. குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே சண்டை, பகைமையை பார்க்குறோம். அல்லேலூயா. இன்னும் பெற்றோர் பிள்ளைகள் மத்தியில் பகைமையை பார்க்குறோம். இதை தாண்டி வந்தோன்னா தொடர்ந்து நம்ம பார்க்குறோம், உற்றார் உறவினர் மத்தியில் பார்க்குறோம், வேலை ஸ்தலத்தில் பார்க்குறோம், இன்னும் நிறையா காரியங்களை பார்க்குறோம். பாயமை, சமாதானம் இல்லை. அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட வேளையில் சமாதான வழியை நமக்கு சொல்லித்தரும்படி, சமாதான வழியை காட்டும்படி, சமாதான பரம்போகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. எந்த மனுஷன் மேலும் பிதாவுடைய கோபம் உண்டு. ஏன் அப்படின்னா அவன் பாவியாக இருப்பதனால அங்கு பிதாவுடைய கோபம் உண்டு. அல்லேலூயா. ஆனால் இயேசு கிறிஸ்து அதே பிதாவிட்ட இரக்கம் இருந்தது. ஒரு பாவ மன்னிப்பின் பலியை தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பி அவருடைய இரத்தத்தின் மூலமாய் ஒரு சமாதானம் உண்டு பண்ணும்படியான ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்துவை உண்டாக்கும்படியாக பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரனை உலகத்துக்கு அருளி உலகத்தின் மீது இவ்வளவாய் அவர் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, சமாதான காரணராகிய நம்முடைய ஆண்டவர் அவருடைய இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அல்லேலூயா. அப்போ இப்படியாக இரண்டாவது காரியம் இரக்கத்தை நம்ம பார்த்தோம். மூன்றாவதாக அவருடைய பரிசுத்த உடன்படிக்கையை குறித்து நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அங்கே நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய ஜனங்களை பார்க்கும் பொழுது ஜனங்களை தெரிந்து கொண்டார். ஆபிரகாமோடு கூட முதல்ல தெரிந்து கொண்டு ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை செய்தார். உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய சந்ததி ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய சந்ததி மூலமாய் உலகம் முழுவதற்குமான ஒரு ஆசீர்வாதமான வழியை நான் உண்டு பண்ணேன் என்று சொல்லி அவர் அந்த உடன்படிக்கை நினைத்தவர்களை
இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை விட்டு விலகி போனாலும், எவ்வளோ முறை எச்சரித்தும் கூட ஆண்டவரை விட்டு அவள் விலகி போனாலும், ஆண்டவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணினாலும், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தாலும் கூட தான் செய்த உடன்படிக்கை நிமித்தம் மறுபடியுமாய் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் அவர்களுக்கு இறங்கி, அல்லேலூயா, சொன்ன சொல் மாறாத தேவன் அவர்களுக்கு என்று மறுபடியுமாக அவளை மீட்கும்படியான திட்டத்தையும் வழியும் இயேசு கிறிஸ்து மூலமாக உண்டு பண்ணினார். ஏற்ற வழியிலே ஆண்டவருடைய ஜனங்கள் அல்லாத நம்மை கூட அவருடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு புத்திய சுவீகாரத்தின் வழியை கிறிஸ்து இயேசு மூலமாய் நமக்கென்று உண்டாக்கினார். அல்லேலூயா, எவ்வளவு பெரிய கிருபை இது! அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, இன்னும் நாம் பார்க்கும் பொழுது 4வது காரியம், உங்கள் சத்துருக்களின் கைகளிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு. அல்லேலூயா, பகைக்கிற யாவரும் நமக்கு சத்துருவா மாறுவாங்க. நம்மை பகைக்கிற பெரிய சத்துரு பிசாசு என்று பார்க்கிறோம். அல்லேலூயா, பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று கெச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி திரிகிறான். அவன் நியாயந்திருக்கப்பட்டவன், நரகத்திற்கு உரியவன். நாமும் கூட அவன் கூட சேர்ந்து போக வேண்டும் என்று விரும்பி அவன் தன்னுடைய இச்சையினால, மாம்சத்தின் கண்ணின் இச்சையினால வீண் பெருமை கொள்ளும்படி மக்களை செய்து, ஹல்லேலூயா, தெய்வத்தையும் நம்மையும் பிரித்து அவனுக்கு அடியாக வைத்திருக்கிற அந்த சத்துருவின் அந்த திட்டத்திலிருந்து நம்மை மீட்கும்படியாக இயேசு கிறிஸ்து வந்தார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அந்த சத்துருவின் கைகளில் நின்று விடுதலை ஆக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், அல்லேலூயா, ஒன்று பயமில்லாமல், அல்லேலூயா, சத்துருக்கு பயப்பட்ட காலங்கள் போதும், நம்முடைய ஆண்டவருக்கு பயப்பட்டால் போதும், உலகத்தில் யாருக்கும் பயப்பட வேண்டாம். அல்லேலூயா, எவ்வளோ பெரிய பாக்கியம்! எனக்கு முன்பாக, அவருக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும். எது பரிசுத்தம்? அல்லேலூயா, தேவ கட்டளைகள், தேவ வார்த்தைகள் பரிசுத்தம். அல்லேலூயா, நம்மகிட்ட பரிசுத்தம் இருக்கா? அல்லேலூயா, அப்படிதான் தேவனுடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் நமக்குள்ள இருக்கும், நிலைத்து இருக்கும், செயல்படும். அல்லேலூயா. அப்படி என்றால் நம்மகிட்ட பரிசுத்தம் இருக்கு என்று அர்த்தம். ஆண்டுடைய வார்த்தை நமக்குள்ளே செயல்படவில்லை என்றால், நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், அதன்படி நடக்கவில்லை என்றால், நமக்குள்ளே காணப்படுவது அசுத்தமாகத்தான் இருக்கும், சுயமாகத்தான் இருக்கும். பிசாசு கிரியை செய்கிற ஒரு பாத்திரமாய் மாறி போய்விடும். நம்முடைய முடிவு பிரதமாய் போய்விடும். அல்லேலூயா. அப்படி இல்லாதபடிக்கு அவருடைய வார்த்தையின்படி நடக்கிற பரிசுத்தம், அவருடைய வார்த்தையின்படி நடப்பதான் நீதி. இதுக்கு மேலே வர்ற வார்த்தை கிடையாது. எப்படி உச்ச நீதிமன்றம் என்று சொன்னது போல, உச்ச நீதிமன்ற நீதிபதியின் வார்த்தைக்கு மீறி மேலே எந்த வார்த்தையும் இல்லை. அதே போல கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைக்கு மீறி எந்த வார்த்தையும் கிடையாது. ஆகவே அவருடைய வார்த்தைக்கு முதலிடம், முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு காரியம். அவர் சகல பிரஸ்தாபங்களை பார்க்கிலும் தன்னுடைய வார்த்தையை முக்கியப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி முக்கியப்படுத்தி வாழ்கிற ஒரு காரியம் நமக்கு உண்டா? அல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் இல்லை அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியாது. அல்லேலூயா. நாம் ஆண்டுடைய வார்த்தைக்கு பயந்து நடுங்கினோம் என்றால் ஆண்டவர் நம்மை நோக்கி பார்ப்பார். அல்லேலூயா. நம்முடைய கூப்பிடுதலுக்கு அவர் கனிவாய் இறங்கி செவி கொடுப்பார். அல்லேலூயா. அடுத்ததாக, எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன், ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன். அப்போ நம்ம தெரிந்துகொள்ளப்படுற நோக்கங்களில் ஒன்று எது? ஊழியம் செய்யுது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும்னா பாஸ்டர் செய்யணும், அல்லது கொஞ்சம் 2-3 பேர் செய்வாங்க. அல்லேலூயா. அப்படி அல்ல, நம்ம எல்லாரும் அவருக்கு ஊழியம் செய்ய. அல்லேலூயா. குறிப்பாக பார்த்தோம் என்றால், இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம் என்னவென்றால், உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படும்படி, பாவ மன்னிப்பின் வழியை அறியும்படிக்கு தான் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தாங்க. உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை மூலமாய் நடந்து பாவ மன்னிப்பை பெற வேண்டிய காரியத்தை உலக மக்கள் எல்லாருக்கும் அறியும்படி விரும்புகிற அந்த காரியத்தை நாம் நிறைவேற்றுவதே அவருக்கு பிரியமான ஊழியமாக இருக்கிறது. அல்லேலூயா.
அப்போது யோசித்து பாருங்கள், ஏதோ 2-3 பேர் தான் ஊழியம் செய்யணுமா? இல்லை, நம்ம எல்லாரும் ஊழியம் செய்ய வேணும். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை உலக ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படி, பாவ மன்னிப்பை பெறும்படி அறிவிக்க வேண்டியது, அவர்களை நடத்த வேண்டியது நம்ம மேல் விழுந்த பெரிய கடமை. அல்லேலூயா. அப்போது ஆண்டவருக்கு பிரியமாய் ஊழியம் செய்வதை குறித்து சிந்திக்க வேண்டும். ஒன்று, நாம் தகுதிப்பட வேண்டும். நம்மை தகுதிப்படுத்துகிறோம் நம்முடைய ஆண்டவர். அவருடைய வார்த்தையினாலே நாம் தகுதிப்பட வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நிலைத்திருந்து அதன்படி நடந்து ஹல்லேலூயா நாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நம்ம மற்றவங்கள்ட்ட போய் நீங்கள் ஆண்டவர் சொன்னபடி செய்யுங்க அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ ஒரு அநீதியாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு காரியம் நம்ம செய்வோம் என்றால் ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படும்படியான காரியம் வரும். அல்லேலூயா. நம்ம மூலம் ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படும் என்றால் அதே போல் பெரிய சாபம் எதுவும் கிடையாது, பாவம் எதுவும் கிடையாது. ஆகவே நம்முடைய சொல்லாலும் செயலாலும் நடக்கையாலும் நாம் எந்த விதத்திலும் ஆண்டவருடைய நாமம் தூஷிக்காதபடிக்கு, இவன் கிறிஸ்தவன், இவள் கிறிஸ்தவள், இவங்க இப்படி செஞ்சுட்டாங்க என்று யாரும் சொல்லாதபடிக்கு, ஆண்டவருடைய நாமம் தூஷிக்காதபடிக்கு நம்முடைய சிந்தையிலும் பேச்சிலும் செயலிலும் எல்லாவற்றிலும் நம்ம காத்துக்கொள்ள நம்மை ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, இப்படி ஆண்டவர் நமக்காக வந்த காரியங்களை நம்ம பார்க்குறோம். அதே போல் 74ஆம் வசனத்தில் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை சந்தித்து மீட்டு கொண்டு ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தின்படியே தன்னுடைய சொந்த ஜனங்களுக்காக, ஆபிரகாமின் வழியிலே வந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவர் எருசலேம் பட்டணத்திலே, அங்கே பெத்லகேமிலே வந்து பிறந்து, அவர்கள் மத்தியிலே வந்து பிறந்து அவர்களுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை காட்டி, எப்படி நடக்க வேண்டும் என்கிற வழியை காட்டி முன்னுதாரணமாய் வாழ்ந்து அவருடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும் 3 ஆண்டுகள் சுவிசேஷமாய் நற்செய்தியாய் அறிவித்து அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. அப்போ இப்படி நம்முடைய சத்துருக்களில் நின்றும் நம்மை பார்க்கிற யாவருடைய கைகளில் நின்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு உலகத்தில் நம்மை பார்க்கிற கூட்டம் ஜனங்கள் அநேகம் பேர், அல்லேலூயா, நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து அவரை தன்னை குறித்து சொல்லும் பொழுது, வேதத்தில் வாசிக்கும் பொழுது, அவர் முகாந்திரம் இல்லாமல் பாய்க்கப்பட்டார். அல்லேலூயா. இன்றைக்கி நமக்குள்ள பெரிய கேள்வி வருது, நான் யாரையும் பாய்க்கலை, ஒருத்தருக்கு விரோதமாக எங்கள் சிந்தனை கூட இல்லை, ஆனால் அவர்கள் பகைக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த உலகம் பொல்லாத உலகம், பிசாசின் கீழே இருக்கிற அப்படின்னாலே நம்ம நல்லா வாழ்ந்தாலும் யாருக்கு அந்த தீங்கு சேட்டாலும் ஜனங்கள் மத்தியிலே பகைமை இருக்கிற, பகைமை உண்டு பண்ணுகிற சாத்தானுடைய அந்த கிரியை நிமித்தம் நம்மை எந்த காரணமும் இல்லாமல், முகாந்திரமும் இல்லாமல் நம்மை இந்த உலக மக்கள் பகைப்பார்கள். அல்லேலூயா. ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் வரும் பொழுதோ, அவருடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுதோ, பகைமை எல்லாவற்றையும் மாற்றுகிற வல்லமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கும் அவர் வழியில் நடக்கிற யாவருக்கும் உண்டு. அல்லேலூயா. அப்படிப்பட்ட அனுபவங்கள் நமக்கு தேவை. அது மாத்திரமல்ல, தம்முடைய ஜனங்களுக்கு தாவீதின் வம்சத்தில் ரிஷனிய கொம்பை, அல்லேலூயா, பொதுவாக பேசும்பொழுது இவன் என்ன பெரிய கொம்பனா அப்படின்னு தான் பேசுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது குறிக்கிறது ஒரு மேன்மையை குறிக்கிறது, ஒரு எதிரியை மேற்கொள்கிற வல்லமையை குறிக்கிறது. அல்லேலூயா. அப்போ தன்னுடைய ஜனங்களுக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணும்படியான ஒரு பெரிய ராஜாவை தாவீதின் வம்சத்திலே அவர் வந்து பிறந்தார் என்று சொல்லி அந்த ராஜரீக வல்லமையை நம்ம கிறிஸ்து இயேசுவின் வாழ்க்கையில் பார்க்க முடியும். அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்து இயேசுவின் ராஜரீக மகிமையை பார்க்க முடியும். அல்லேலூயா. நாம் இப்பொழுது பார்த்த வார்த்தைகளை நம்ம ஒரு விஷயம் யோசித்து, அல்லேலூயா, இந்தந்த காரணங்களுக்காக நாம் தினமும் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க, மகிமைப்படுத்த, உயர்த்த, அல்லேலூயா, நன்றி சொல்ல, இந்த இப்படிப்பட்ட கிருபைகளை எண்ணி விசுவாசம் கொண்டு என் ஆண்டவர் இதெல்லாம் எனக்கு செய்வார் இந்த உலகத்தில் என்று சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைகளாய் நம்ம இந்த காரியங்களுக்காக நம்ம எல்லாரும் வாயிலை திறந்து ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எவ்வளவு நல்லவர் தகப்பனே. ஹல்லேலூயா. அப்பா, உலக ஜனங்கள் எல்லாருக்காகவும் சொந்த குமாரன்றும் பாராமல்
அவரை சிறுமைப்படுத்தவும் ஜீவனை கொடுக்கவும், அப்பா உம்முடைய ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் பெரிய அன்பு ஒன்றுமில்லை என்று எங்களுக்கு காட்டவும், இது நிமித்தம் எங்களுக்கு வச்சிருக்கிற ரட்சிப்பாகிய பாவ மன்னிப்பின் பலியை, ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கொடுக்கும்படியாக நீர் அனுப்பினீரே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம், நீர் உம்முடைய உடன்படிக்கைக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் தகப்பனே. உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம், வாக்குத்தத்தம் பண்ணின உம்முடைய இரக்கத்திற்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இன்றைக்கும் ஆண்டவரே அந்த மகிமையை நாங்கள் காண்ட்டோம். உம்முடைய வார்த்தைக்கு கவனமாய் செவி கொடுத்து ஏற்றுக்கொண்டு நீர் அப்பா எந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்தில் வந்தாங்களோ அந்த நோக்கம் எங்களிலே முதலாவது நிறைவேறவும், இந்த மகிமையை மேன்மையை பிறருக்கு அனுபவமாக சொல்லவும் ஆவியானவர் எங்கள் மூலமாய் உலக மக்கள் மத்தியில் நீங்க எங்களை கொண்டு பேசும்படியாய் ஊழியம் செய்யும்படி அழைத்த அந்த ஊழியத்தின் மகிமை ஆண்டவரே எங்கள் ஒவ்வொரு மூலமாக கிறிஸ்து இயேசுவின் வார்த்தையிலே உண்டாயிருக்கிற மகிமை மேன்மை கனம் ஆண்டவரே உன்னதம் ஆண்டவரே அந்த வழிமுறை எல்லாவற்றையும் ஆண்டவரே நாங்கள் பிறருக்கு கருத்தாய் சொல்ல இல்லை ஊழியக்காரா அங்கப்பா அங்கே புரியவைங்க ஆண்டவரே. ஆவியானவரே, எங்களுக்கு பேச முடியல, எங்களுக்கு வெக்கமாக இருக்குது, பயமாக இருக்குது என்கிற காரியத்தெல்லாம் மாற்றி ஆவியானவர் உம்முடைய அபிஷேகத்தினால ஒவ்வொரு பள்ளியிலும் வாயை திறந்து உம்முடைய தேவனுடைய மகிமையை பேசவும் சொல்லவும் அறிவிக்கவும், உம்முடைய வார்த்தைகளை தைரியத்தோடு கூட அறிவிக்கவும் ஆண்டவரே நன்மை செய்கின்ற உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் எல்லாருக்கும் தைரியமாக சொல்ல, இது நிமித்தம் மெய் சமாதானம் சந்தோஷம் கேட்கிற ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் உண்டாகும்படியாய் நீங்கள் எங்களை தயார் செய்து அபிஷேகித்து வல்லமை தந்து நீங்கள் எல்லாரையும் பயன்படுத்துங்க ஆண்டவரே. பாவ மன்னிப்பு நிச்சயிப்ப எங்கள் வாழ்க்கையில் முதலாவது கொண்டு வர அந்த பிரதான நோக்கம் எங்களை நிறைவேற எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கட்டும் தகப்பனே. நீ சொன்ன வழியில் நடக்க, பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம், இரக்கம் பெறுவான் என்ற வார்த்தை உங்களுடைய இரக்கத்தை பெற்ற ஜனமாக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த விசுவாசம், அதனால உங்களுடைய கிருபைக்கு அன்பு உண்டாகி எங்கள் பாவங்களை மன்னிக்கிற அனுபவத்தை, இது நிமித்தம் உடைய பிழையாகிற பாக்கியத்தை நீங்கள் எங்கள் எல்லாருக்கும் கொடுத்து அதன் மகிமையை மேன்மையை வழங்க பண்ணுங்க. நாங்கள் கிறிஸ்மஸ் கொண்டாடுவது இந்த உம்முடைய நோக்கத்தின் அடிப்படையில் இருக்கும்படியாய் நாங்கள் சிந்தித்து எங்களை மாற்றிக்கொள்ளட்டும். உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக இதை செய்யட்டும் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இதுவரைக்கும் அறியாதிருந்த காரியங்களை இனிமே உம்மை தேடி, வேத புத்தகத்தில் உம்மை தேடி இன்னும் கருத்தாய் அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபையும் இரக்கமும் தாங்க. உடைய உன்னத பாலத்திற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த வேளையிலே நம்ம எல்லாரும் கூட எழுந்திருந்து நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. நன்மைகள் ஏராளம். அவர் நன்மைகளின் தேவன், நன்மைகளின் ஊற்று. அல்லேலூயா. நாமும் உலக ஜனங்களுக்கு நன்மை செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரதான நன்மை என்ன? பாவ மன்னிப்பின் வழியாகிய ரட்சிப்பை இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கொண்டு பிறருக்கு செய்கிற நன்மையை காட்டிலும், அறிவிக்கிற நன்மை காட்டிலும் பெரிய நன்மை எதுவும் இல்லை. அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து என்ன நோக்கத்திற்காக வந்தாங்களோ அந்த பிரதான நோக்கம் பாவ மன்னிப்பின் வழியை நம்ம எல்லாரும் பெற்று பிறருக்கு அதை நற்செய்தியை அறிவிக்கிற நன்மையை செய்யும்படிக்கு, இந்த நன்மை செய்யும்படிக்கு நம்ம ஒப்பு கொடுத்தலாய். இந்த நன்மை எவ்வளோ பெரிய நன்மை! அநேகம் கோடி ஜனங்கள் நித்திய அக்கினிக்கு போகாதபடிக்கு, நித்திய தெய்வத்தை அறிந்து நித்திய தெய்வத்தோடு கூட இருக்கும்படியான, பரலோக வாழ்வை பெறும்படியான எப்படி ஒரு உன்னதமான நன்மையான ஈவாக இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்த்து நாம் இப்படிப்பட்ட வழியை, சத்தியத்தை அறிந்து கொண்டோம் என்று சொல்லி சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு, மகிழ்ச்சியோடு கூட, கம்பீரத்தோடு கூட இந்த பாடலை பாடி நம் ஆண்டவரை உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா.
வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபை இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபை இரக்கமும் அன்பும் கொண்டீரே. எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. நெருக்கத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. மரணம் பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை, மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். ஆடுகின்ற வேளை அழிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். என்னை பாராவின் பார்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. என்னை பாராவின் பார்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. உம்முடைய அன்புக்கு, இரக்கத்துக்காக, உம்முடைய தயவுக்காக, பூமியிலே எங்களை தெரிந்து கொண்டதற்காக, உம்முடைய பிள்ளைகள் என்று சொல்லி அழைத்ததற்காக நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய ஆச்சரியமான வழி நடத்தலுக்காக எங்களை எப்படியாய் நடத்தி வந்தீர், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இந்த 24 ஆண்டுகள் எங்களை ஆண்டவரே வாஷ் ஆஃப் சால்வேஷன் சபையை ஏந்தி தாங்கி சுமந்து தப்பித்து பாதுகாத்து இக்கட்டு நெருக்கத்திலே, கண்ணீரிலே, வேதையிலே, தவிப்பிலே எங்களை தவிக்க விடாதபடிக்கு உதவி செய்து ஒத்தாசை செய்து உம்முடைய வல்லமையை வழங்க பண்ணி, உம்முடைய இரக்கத்தை வழங்க பண்ணி, மகிமையிலே வெற்றி சிறந்த இந்த ஆண்டவருடைய கிருபை, இரக்கம், தயவுக்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி ஜனங்கள் கம்பீரமாய் துதித்தார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் இங்கே நல்லவர், நன்மைகளின் ஊற்றி உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய இரக்கத்துக்கு முடிவில்லை அப்பா. நீ சமாதான காரணர், எங்களுக்கு சமாதானத்தை கொண்டு பண்ணும்படிக்கு, உம்முடைய இரத்தத்தை சிந்தும்படிக்கு உலகத்தில் வந்தீங்களே, உம்முடைய ஆண்டவரே அர்ப்பணிப்புக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. நீர் எங்கள் மீது வைத்த அன்புக்காய், தயவுக்காய், இரக்கத்துக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்து ஆண்டவரே உம்முடைய வாக்கை மாறாதபடிக்கு நீங்க தகப்பனே வந்து பிறந்த உம்முடைய இரக்கத்திற்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. உன் வாயை விரிவாய் திற, அதை நான் நிரப்பேன் என்று சொன்ன உடைய வார்த்தையின்படி உம்மை யாரெல்லாம் துதிக்கும்படி தங்கள் வாயிலை திறந்து இதயத்திலே நன்றி என்ற உள்ளத்தோடு கூட உம்மை
துதிக்கிற யாவரையும் கூட ஆனந்த களிப்பினால் ஆண்டவரே நிரப்புகிற உம்முடைய வல்லமைக்காய் கிருபைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் கூட இருதயத்திலே நன்றியோடு கூட வாய்களை விரிவாய் திறந்து கரங்களை தட்டி அப்பா ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறீர். இதற்காக உம்முடைய அன்பு கடந்து வருகிறது. அதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கல்வாரியிலே வெளிப்பட்ட அன்பு, எங்களுக்காக பிறந்த அன்பு இன்றைக்கு நாங்கள் நினைவு கூறும்படியாய் வெளிப்பட்டதற்காக நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பூமியிலே நாங்கள் அருவருக்கப்படவர்களாக, ஒதுக்கப்படவர்களாக, கைவிடப்படவர்களாக இருந்தாலும் கூட ஆண்டவரே நீங்க எங்களை கைவிடவில்லை, நீங்க எங்களை அற்பமா எண்ணவில்லை, நீர் எங்களை தேடி வந்தீரப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உம்முடைய பார்வையில கனம் பெற்றோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆத்துமா உம்முடைய பார்வையில விலையேறப்பட்டதா இருக்கிறபடினாலே நாங்க எல்லாரும் உம்மோடு கூட வந்து இருக்க வேண்டும் என்று விரும்பி இந்த உலகத்திற்கு வந்த உம்முடைய மகாபரிய கிருபைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இதுவரைக்கும் வாயை திறந்து ஆண்டவரே ஸ்தோத்தரிக்காத எல்லா நாவுகளும் விரிவாய் திறக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் எப்பத்தா என்று சொல்லி திறப்பாயாக என்று சொல்லி அல்லேலூயா அப்பா உணர்றோம் ஆண்டவரே. ஆவியானவர் உணர்த்துவீராக, உம்முடைய அன்பை இரக்கத்தை உணர்த்துவீராக. எப்பொழுதும் உமக்கு பிரியமாய் வாழ்கிற மனதை தாங்க. எங்களை பார்த்து பிரியமான மகனே, பிரியமான மகளே என்று நீங்கள் சாட்சி கொடுக்கும்படி நாங்கள் ஒரு வாழ்க்கையை வாழ ஆவியானவர் எங்களுக்கு உணர்வின் ஆவியை தாங்க ஆண்டவரே. மறுபடியும் பாவத்தில் விழுகிற, இது விரும்பாத காரியங்களை சிந்திக்கிற, பேசுகிற, செய்கிற எந்த அருவருப்பையும் எங்களை விட்டு எடுத்து போடுங்க. உடைய வார்த்தையால் நிரம்பி இருக்கும்படியான பரிசுத்தத்தை எங்களுக்கு தாங்க. பரிசுத்தத்தை நாடும்படி அதிகாலையில் எழும்பி அனுதினமும் தேடுகிற ஒரு காரியத்தை நாங்கள் செய்யும்படிக்கு எங்களுக்கு ஆவி ஆத்மா சரத்தை வாஞ்சியும் பலத்தையும் தாங்க. உடைய நாம மகிமைப்படுவாங்க. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிற, போற்றுகிற, மகிமைப்படுத்துகிற, உயர்த்துகிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க. ஹல்லேலூயா. அப்பா உம்முடைய பிறப்பு எவ்வளவு பெரிய சந்தோஷம். உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டவரே, இந்த ஆனந்தமாய் நாங்கள் மகிழும்படியாய் கொடுத்த இந்த நாளுக்காய் அப்பா இதை நாங்கள் நினைத்து மகிழும்படியாய் நீர் வந்து பிறந்த உம்முடைய அன்புக்காய் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்பா நீங்கள் எங்களுக்கு கொடுத்த கிருபை எவ்வளவு பெரியது. தகுதி இல்லாத எங்கள் மீது பாராட்டுகிற உம்முடைய அன்பாகிய கிருபைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்கு தகுதி கிடையாதுப்பா, நாங்கள் பகைக்கப்படத்தக்கவர்கள். ஏன் என்றால் நாங்கள் வளர்ந்து வரும்போது எங்களுடைய எண்ணங்கள்லாம் உங்களுக்கு பிரியமில்லாத சிந்தனையாக மாறி போச்சு. ஆம் தகப்பனே, உலக ஜனங்கள் எல்லாரும் கூட வளர்ந்து வரும்பொழுது அவங்களுடைய சிந்தனைகள் மெய்தெய்வத்தை அறியாதபடினால அசுத்தங்களுக்கு உள்ளாக நீர் அனுபவிக்கிற காரியமாக காணப்படுகிறது. ஆனாலும் கூட உடைய கிருபை ஆண்டவரே எங்கள் பாவனை மன்னிக்கும்படியாக உடைய சொந்த குமாரனை அனுப்பினீரே உமக்கு ஸ்தோத்திரம். உடைய சொந்த குமாரனை இயேசு கிறிஸ்துவாய் ஸ்தோத்தரிக்கிறோம். அவர் மேல் உள்ள பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே எங்களுக்காக இப்படியான அர்ப்பணிப்பையெல்லாம் கொண்டு வந்து ஆண்டவரே அன்பு பாட்டின பரிசுத்த ஆவியால் ஊற்றப்பட்ட அந்த அன்பின் கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்களும் தகப்பனே தகுதி பார்த்து அன்பு பண்றதுபடி எப்படி ஆகிலும் எல்லாரும் ரட்சிக்கப்படும்படிக்கு நாங்கள் அவங்க ரட்சிக்கப்படும்படியாக நாங்கள் அன்பு கொண்டோம் தகப்பனே. ஹல்லேலூயா. யாரையும் பாவி என்று தீர்க்காதபடிக்கு மன்னிப்புக்கு அவளுக்கு ஒரு வழியை சொல்லி அன்பு கூற அந்த அன்பை எங்கள் உள்ளத்தில் ஆவியானவர் போடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை எந்த ஆத்மாவும் உமக்கு முன்பாக விலையேறப்பட்டது, நீங்கள் படைச்சது விலையேறப்பட்டது. ஆகவே எல்லாரையும் நாங்கள் நேசித்து அவள் ரட்சிக்கப்படும்படியாக நாங்கள் ஊக்கமாய் அன்பு கூறுகிற ஒரு காரியத்தை ஆவியானவர் எங்களுக்குள்ளே வைக்கும்படியாய் ஊற்றும்படியாய் வேண்டுகிறோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே.
தகப்பனே, உம்முடைய அன்பு எங்கள் உள்ளத்தில் பொங்கட்டும். அப்பா, வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வம் எங்களுக்காக உலகத்தில் மனித அவதாரத்தை எடுத்து தன்னுடைய மேன்மை எல்லாவற்றையும் எனக்காக எங்களுக்காக விட்டு வந்த அந்த அன்புக்காக ஸ்தோத்திரம். நாங்களும் கூட எங்களுடைய மேன்மை, எங்களுடைய பெருமை, எங்களுடைய படிப்பு, எங்களுடைய செல்வம், எங்கள் அழகு எல்லாவற்றையும் ஒரு பொருட்டா என்னாம ஹல்லேலூயா என் ஆண்டுடைய அன்பு நிறைந்துள்ளாய். அந்த மகிழ்ச்சியோடு கூட உமக்கு பிரியமான காரியங்களை செய்ய, குறிப்பாக உலக ஜனங்கள் யாவரும் ரட்சிக்கப்படும்படியாக, ரட்சிப்பின் வழியை அறியும்படியாக ஆண்டவரே இங்கே எல்லாரையும் பயன்படுத்துங்க. அந்த அன்பை ஊற்றுங்க தகப்பனே. எங்களுடைய திறமையாலோ எங்களுடைய ஞானத்தினாலேயோ நாங்கள் இதை செய்ய முடியாது தகப்பனே. உடைய இரக்கம் வேணும், உடைய தயவு வேணும், கிருபை வேணும், காருண்யம் வேணும், வல்லமை வேணும். எல்லாரையும் கூட நீங்கள் ஆவியானவர் நிரப்புங்க, பலப்படுத்துங்க, உணர்த்துங்க, சத்திய வழியிலே அனுத்துங்க. உனக்கு பிரயோஜனமான பாத்திரமாய் எங்களை வணைங்க, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. உட்காருவோம். ஒரு 2 ஜெபத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த நாளோடு கூட நம்முடைய சபையின் 24 ஆண்டுகள் நிறைவு பெற்று 25வது ஆண்டின் முதல் நாளாக இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. நினைத்து பார்க்க முடியாத அதிசயங்கள். அல்லேலூயா. ஏனென்றால் 2001ஆம் ஆண்டு இந்த தேசத்தில் அங்கீகரிக்கப்பட்ட சபை கிடையாது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட நாட்களிலே வீட்டிலே ஆரம்பிக்கப்பட்ட சபைகளிலே நம்முடைய சபையும் ஒன்று. அல்லேலூயா. ஏற்ற நாட்களிலே ஆண்டவர் ஆட்களை கூட்டி சேர்த்தார். ஏற்ற வேளையிலே நமக்கு வீட்டை திறந்து கொடுத்த ஆண்டவர் வீடு எல்லாம் நிறைவான பொழுது ஹோட்டலில் இடம் கிடைக்க முடியாது கிருபை செய்தார். அல்லேலூயா. இது எல்லாம் அவரால் உண்டானது. நம்முடைய முயற்சியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்முடைய முயற்சி அற்ப பிரயோஜனமானது. அல்லேலூயா. அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவர் ஆட்களை ஏற்படுத்தி நமக்கு இடங்கள்லாம் கிடைக்க முடிவு செய்தார். அல்லேலூயா. ஏற்ற வேளையில் இந்த தேசத்தில் 2006ஆம் ஆண்டு ஏசியன் கேம்ஸ்க்காக இந்த கண்ட்ரியில் வர வழி இல்லாமல் அந்த ஏசியன் கேம்ஸ்க்காக ஒரு பப்ளிக் ஒர்ஷிப் ப்ரைஸ் கொடுத்து ஆக வேண்டும் என்கிற நிர்பந்தத்தினால இந்த அரசாங்கம் ஒரு பப்ளிக் ஒர்ஷிப் ப்ரைஸ் என்று சொல்லி நமக்கு இந்த தேசத்தில் வாழ்கிற கிறிஸ்தவர்களுக்கு அவர்கள் கொடுத்தார்கள். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஏற்ற காலங்களிலே அவர் நமக்காக காரியங்களை செய்கிறார். நம்முடைய ஜனங்களுக்கு என்று ஒரு விசேஷத்தை காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா. நம்முடைய கண்களுக்கு முன்பாக இதெல்லாம் தோன்றிச்சா? கிடையாது. ஆனால் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே இந்த தேசத்தில் எங்களுக்கு ஒரு இடத்தை தாங்க. அல்லேலூயா. அநேகருடைய ஜெபங்கள் ஆண்டவர் இரக்கமுள்ளவர், ஏற்ற வேளையிலே அதை நிறைவேற்றி கொடுத்தார். அல்லேலூயா. இந்த ஆங்கிலிக்கன் கட்டப்படுவதற்கு நம்மை ஒரு பெரிய காரணமாக வச்சார். அல்லேலூயா. ஆனாலும் கூட அந்த நன்றியோ அந்த அன்போ அந்த சத்தியமோ தெரியாத ஆட்கள். ஆனாலும் பரவாயில்ல, கர்த்தர் நம்மை கைவிடலை. அல்லேலூயா. நமக்கென்று புதிய ஆலயத்தை அவர் கட்டுவதற்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை ஆரம்பித்து போய்கொண்டிருக்கிறது. அது 20% பணத்தையும் கட்ட கிருபை செய்தார். அல்லேலூயா. இன்னும் 30 மாதங்கள் ஒவ்வொரு மாதமும் கட்ட வேண்டிய பணங்களை கட்ட கர்த்தர் கிருபை செய்வார். நாம் செய்ய வேண்டியது ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. 2024ஆம் ஆண்டு வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவர் நமக்கு புதிய ஆலயத்தை கொடுத்தார். அல்லேலூயா. வாசிங்க ஒரு நிமிஷம். மன உற்சாகமாய் காணிக்கைகளை கொடுத்தார்கள். அல்லேலூயா.
புதிய ஆலயம் கட்டப்படுது. ஆலயத்திற்கு ஜனங்கள் உற்சாகமாக கொடுத்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்காக எல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும்? நான் உங்களுக்கு அதை அனுக்கிரகம் செய்யும்படிக்கு நீங்கள் விண்ணப்பம் பண்ண வேண்டும். ஆண்டவர் சொன்னது உண்மை. அல்லேலூயா. ஆண்டவர் செய்தார் உண்மை, செய்கிறார் உண்மை. தொடர்ந்து செய்ய வேண்டும் என்றால் ஆண்டுடைய ஜனங்கள் அவற்றை விண்ணப்பம் பண்ணணும். அல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுக்கு இது மாதிரி புது சர்ச்சை கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம். அதுக்கான தேவைகளை ஜனங்கள் கொடுக்கும்படியாக நீங்கள் தான் செய்கிறீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம். அது தொடர்ந்து முடியும்படி 2028 ஏப்ரல் வரைக்கும் உள்ள 30 மாதங்களும் அதுக்கான தேவைகளை செலுத்தி முடிக்க நீங்கள் எங்களுக்கு இறக்கம் செய்யுங்க என்று சொல்லி ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அல்லேலூயா. நம்மளுக்கு ஒரு வீடு நம்ம ஜெபம் பண்ணோம், வீடு கிடச்சது, ஓகே. வீடு கிடைக்காதுங்க. நிச்சயமாக யார் யார் தம்முடைய ஜனங்களை குறித்து சொல்லும் பொழுது தான் நேசிக்கிற ஜனங்களுக்கு ஒரு வீட்டை ஏற்படுத்துவேன் என்று சொல்லி சொன்னார். அல்லேலூயா. என்ன வீடு? குடியிருக்க ஒரு வீடு. அது மாத்திரமல்ல, அவர்களுடைய பிள்ளைகளாகிய வீடாகிய சந்ததி. அல்லேலூயா. இப்படி தம்முடைய ஜனங்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நமக்கு இங்கே மாத்திரம் இல்லை, வீடு இல்லை, ஆலயம் மாத்திரம் இல்லை, நிச்சய வீடை நமக்கு ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நித்திய வீட்டுக்கு போக ஆசைப்பட்டு அதன்படி நடப்போம் என்றால் இந்த உலகத்தில் உள்ள எல்லா காரியத்தையும் நமக்கு ஆண்டவர் நிச்சயமாக பார்த்துக்கொள்வார். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு கூட நம்ம தொடர்ந்து நடப்போம். கர்த்தர் இந்த காரியங்களையும் நமக்கு ஆசீர்வாதத்தில் வராங்க. அல்லேலூயா. அறிவிப்புகளில் நம்ம பார்க்க வேண்டிய காரியம், ஆராதனை முடிந்த பிற்பாடு நமக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கிறது. அவை எல்லாரும் சாப்பாடு தயவுசெய்து வாங்கி செல்லுங்கள். வருகிற 26ஆம் தேதி காலை மாலை ஆராதனை வணக்கம் போல் பெத்தானி ஏபிசி ஹாலில் நடைபெறும். இதற்கு வெளியே வந்தோம் என்றால் வலதை பக்கம் அந்த ஹால் இருக்குது. தயவுசெய்து புதிதாக வந்த எல்லாரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறோம். தயவுசெய்து இன்றைக்கு மாத்திரம் அல்ல, வெள்ளிக்கிழமை நடைபெறுகிற காலை ஆராதனை இருக்குது 9:30, மாலை ஆராதனை 5 மணிக்கு இருக்குது. நீங்கள் எல்லாரும் வந்து கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அடுத்த வாரம் 26ஆம் தேதி ஆண்டவருக்கு சித்தமானால் மாலை ஆராதனை ஒரு விசேஷித்த சுகமளிக்கும் ஆராதனையாக இருக்கிறது. ஆண்டவருடைய ஊழியக்காரர் திரு ரபி அப்ரஹாம் அவர்கள் வருவாங்க. குறிப்பாக குணமாக்கும் வரங்களை விசேஷமாக பெற்ற ஊழியக்காரர். குறிப்பாக அவர் ஒரு வருஷத்துக்கு ஒரு மாதம் முழுவதும் அவர் தண்ணீர் மட்டுமே குடித்து உபவாசம் இருக்கிற ஆள். இப்படி ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி உபவாசித்து வருகிற ஒரு ஊழியக்காரர். ஆகவே சென்ற முறை வந்தாங்க, நிறைய பேர் சுகம் பெற்றாங்க. நீங்களும் கூட வாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இருந்தால் நீங்கள் கூட்டுவாங்க. இது மாதிரி இயேசு கிறிஸ்து சுகமளிக்கிறார் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவர் சுகமளிக்கிறார்னு சொல்லி கூட்டுவாங்க. இங்கே ஜெபிக்கும் பொழுது, ஊழியர் ஜெபிக்கும் பொழுது ஆண்டுடைய வல்லமை விளங்கும், சுகம் கிடைக்கும். நீங்களும் அதுக்காக ஜெபித்து வர்றவங்களை கூட்டுவாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆகவே மாலை ஆராதனை சுகமளிக்கும் ஆராதனையாக வருகிற 26ஆம் தேதி நடைபெறும். இதற்காக ஜெபிங்கள், பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அதே போல் பழைய புதிய வருட ஆராதனை 31ஆம் தேதி, டிசம்பர் 31ஆம் தேதி இரவு 10 மணிக்கு, இரவு 10:30 10:30க்கு நடைபெறும். 10:30 to 12:30 நடைபெறும். பெத்தானி சிபி ஹாலில் நடைபெறும். ஹல்லேலூயா. கொஞ்சம் இடம் கம்மி, பட் கவலைப்பட வேண்டாம். அதுக்கு மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குது. எப்படி வருகிற எல்லாருக்கும் இடம் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வாங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. 2 ஜெபங்களை சுருக்கமாக ஜெபம் பண்ணி நம்ம கடந்து செல்வோம். 1, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த நாளிலே இந்த கிறிஸ்து பிறப்பின் செய்தி நம் மூலமாக 1 நம்முடைய வீட்டாருக்கு, நம்முடைய தேசத்திற்கு செல்லும்படியாக நம்ம ஜெபம் பண்ணுவோம். இந்தியா, இலங்கை விசேஷமாய் இதுவரைக்கும் அறிவிக்கப்படாத இடத்துல செல்லும்படியாக, அது மாத்திரமல்ல நம் மூலமாய் செல்லும்படியாக ஏற்கனவே விசேஷமாக ஜெபம் பண்ணுவோம். அதே போல் புதிய ஆலய கட்டுமானத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெனிஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. ஆலயம்
அண்டு 2001-24 ஆரம்பிக்கப்பட்ட நாளிலிருந்து கூட இருக்கிற இது யாரெல்லாம் அப்படின்னா, ஒன்று சன் ஜெனிஸ்டன், ஒன்று அடுத்தது என்னுடைய குடும்பம். இந்த 4 பேர் ப்ளஸ் 5 பேர் தான் ஆரம்பம் முதல்ல இருக்கோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சுருக்கமாக இந்த காரியங்களுக்காக ஜெபிப்பார்கள். பிற்பாடு நம்முடைய சபை மக்கள் எல்லாருக்காகவும் பிரியா அடுத்த ஜெபம் பண்ணாங்க. சுருக்கமாக ஜெபிப்பார்கள். அல்லேலூயா. எல்லாரும் கூட தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம் சுருக்கமாக. அல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் தேவனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். இன்றைய நாளிலும் ஆண்டவரே தகப்பனே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் மகிமையை நாங்கள் சிந்தித்து தியானித்து உம்மை மகிமைப்படுத்தும்படியாய், உம்மை ஆராதிக்கும்படியாய் நாங்கள் இந்த இடத்துல கூடியிருக்கிற இந்த வேளையில் தேவன் எங்களுக்கு பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக, எல்லா நன்மைகளுக்காக, எல்லா இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஐயா, உம்மை துதித்து உம்மை மகிமைப்படுத்தி உம்மை ஆராதித்து உம்முடைய மகிமையை பிறருக்கு சொல்லும்படியாய் நீர் எங்களை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஐயா, இந்த நாட்களில் ஆண்டவரே அப்பா, எல்லா ஜனங்களும் உம்மை அறிந்து கொள்ளும்படியாய் ஆண்டவரே, உம்மை அறிகிற அறிவில் அவர்கள் வளரும்படியாய் ஆண்டவரே, அவர்கள் ரட்சிக்கப்படும்படியாக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, இந்த தேசத்தில் மாத்திரமல்ல நம்முடைய தேசங்களிலும் கர்த்தாவே ஆண்டவரே, வானத்தின் கீழும் பூமியின் மேலும் சகல அதிகாரமுடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுவிசேஷம் எங்கெல்லாம் செல்ல தடையாக இருக்கிறதோ அந்த இடங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இந்த வருகிற புதிய ஆண்டில் அப்பா திறக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அநேகர் உம்முடைய மகிமையை கண்டுகொள்ள உம்முடைய வல்லமை, உம்முடைய வார்த்தையின் ஆண்டவரே பேர் பிரஸ்தாபத்தை மகிமைப்படுத்த கர்த்தாவே நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த தேசத்தில் எங்களை இன்றைக்கு 24 ஆண்டுகள் ஆண்டவரே உம்முடைய கிருபை காத்தபடியால் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே தகப்பனே 25வது ஆண்டு தொடக்கத்தில் ஆண்டவரே உம் பாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். ஏசப்பா ஆண்டவரே, எங்களுடைய பலத்தினாலேயோ எங்களுடைய ஆண்டவரே முயற்சினாலேயோ ஒன்றுமல்ல தகப்பனே, உம்முடைய மிகுந்த கிருபையினாலும் இரக்கத்தினாலும் எங்களை இந்நாள் வரைக்கும் நடத்தின எபினேசரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இனிமேலும் நீ நடத்த போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறதுக்கு இடமில்லாமல் நெருக்கப்பட்ட நேரங்களில் கர்த்தாவே ஒரு நாள் கூட எங்கள் ஆராதனை தடைபடாத ஆண்டவரே அற்புதமாய் வாசல்களை திறந்தீங்க ஆண்டவரே, அதிசயமாய் நடத்தினீங்க ஆண்டவரே. இப்பொழுதும் கர்த்தாவே, நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தாவே நாம் ஆராதிப்பதற்கு ஒரு இடத்தை நீர் ஆயத்தப்படுத்துகிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அதன் தேவைகளை இதுவரைக்கும் சந்தித்த எபினேசர் இனியும் நீ சந்திக்க போறதற்காக ஆண்டவரே உம்முடைய ஜனங்கள் மன உற்சாகமாய் கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஐயா, அவர்கள் அர்ப்பணிப்போடு தகப்பனே தங்களுடைய ஆண்டவரே உழைப்பின் பிரயாசத்தில் இருந்து உமக்காக கொடுக்கிற அந்த காணிக்கைகளை நீர் ஏற்று ஆண்டவரே அவர்களை இன்னும் இடங்கொள்ளாமல் போகும் அளவுக்கு நீர் ஆசீர்வதித்து நீர் மகிமைப்படுகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. வருகிற காலங்களில் நாங்கள் அந்த இடத்துல மகிழ்ந்து கலிகூர்ந்து உயர்த்த நீர் உதவி செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஐயா, விசேஷமாக சபை மக்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் சபையில் கூட்டி சேர்க்கிற தேவன் ஆண்டவரே, இந்த நாளிலும் புதிதாய் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தாவே அவர்கள் என்ன தேவைகளோடு என்ன நோக்கத்தோடு வந்திருக்கிறார்களோ அவர்களை நீங்கள் சந்திங்க ஆண்டவரே. அவருடைய குறைகளை நிறைவாக்குங்க ஆண்டவரே. அவருடைய வேதனைகள் கண்ணீர்கள் மாறிப்போக கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய சமாதானத்தின் நதி அவருடைய இருதயங்களில் பெருக்கெடுக்கும்படியாக, உம்முடைய வார்த்தைகள் அவருடைய இருதயங்களில் கிரிய செய்யும்படியாக, உம்முடைய வல்லமை வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, இந்த வேளையிலும் கர்த்தாவே எங்களை தாழ்த்தி உம்முடைய அன்பு கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே முழுமையாக எங்களை ஆண்டு வழி நடத்தும்படியாக எல்லாம் வல்ல ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் பரிசுத்த ஆவியானவரின் உதவி ஒத்தாசையிலும் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. பிரியா ஜெபம் பரலோக பிதாவே, இந்த அருமையான அப்பா நாளுக்காய் நன்றியோடு மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா உம்முடைய அப்பா நீர் எங்களை ரட்சிக்கும்படியாக, அப்பா உம்முடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தை ஆண்டவரே எங்களுக்காக கொடுக்கும்படியாக ஆண்டவரே நீர் உங்களையே எங்களுக்குன்னு நீங்கள் அர்ப்பணித்தீங்கப்பா. அந்த நோக்கம் எங்கள் ஒவ்வொருவரும் நிறைவேற எங்களுடைய குடும்பங்களிலே எங்களுடைய தலைமுறைகளிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் எல்லாருமே சேவிக்கிறவர்களாக ஆண்டவரே அந்த பாவ மன்னிப்பின் ரட்சிப்பாய் ஆண்டவரை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்டு உமக்கு ஊழியம் செய்கிற சந்ததிகளாக
எழும்ப தேவரீர் அப்பா எல்லாருடைய உள்ளத்தில் அந்த வைராக்கிய வாஞ்சியை நீங்கள் வைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த நாளிலும் அப்பா ஸ்தோத்திரம், ஒவ்வொருவரையும் குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஊரில் விட்டு வந்திருக்கிறதான மனைவி, பிள்ளைகள், கணவன், பிள்ளைகள், வயோதிப பெற்றோர் எல்லாரையும் நீங்கள் பொறுப்பெடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாருக்குள்ளாகவும் ஆண்டவரே நீங்கள் இந்த நாளிலே கர்த்தாவே வல்லமையாய் கிரியை செய்து அப்பா நாளுக்கு நாள் உண்மை அறிகிற அறிவிலை விருத்தி அடைய உம்மோடு கூட நெருங்கி ஜீவிக்கிற அனுபவங்களை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் எங்களுக்கு பாராட்டின எல்லா விதமான கிருபைகள், இரக்கங்கள் அப்பா நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பலவீனப்பட்ட நேரங்கள், சோர்ந்து போன நேரங்கள் ஆண்டவரே, எப்படி செய்வோம் என்ன செய்வோம் என்று திகைத்து நின்ற நேரங்கள் எல்லாவற்றிலும் எங்களை நீங்கள் கரம் பிடித்து வழி நடத்தினீங்கப்பா. மே நோக்கி நாங்கள் கதறி கூப்பிட்ட நேரத்திலெல்லாம் இதோ இருக்கிறேன், திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி எவ்வளவாய் ஆண்டவரை எங்களுக்கு நீங்கள் அப்பா உம்முடைய அன்பின் கரத்தினால எங்களை அனைத்து ராஜா எங்களுக்கு நீங்கள் உதவிகளை செய்து எங்களை மீட்டு கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம். எவ்வளோ பெரிய கிருபைகளையும் இரக்கங்களையும் செய்தீங்கப்பா. ஆண்டவருடைய பாதம் பணிந்துங்க நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை எல்லாருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் எங்களை அதிசயமாய் நடத்தி வருகிறீங்கப்பா ஆண்டவரே. எங்களை அதிசயமாய் நடத்தி வந்த எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று உம்முடைய வேதம் சொல்லுகிறது. எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள தேவரே கிருபை செய்யுங்க. இந்த நேரத்தில் வேலைக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், அன்றைய மனசோர்வோடு கூட இருக்கிற பிள்ளைகள், என்ன செய்வோம் என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நீங்கள் புதிய வழிவாசல்களை திறந்து கொடுங்கப்பா. நல்ல வேலை வாய்ப்புகளை பிள்ளைகளுக்கு நீங்கள் உருவாக்கி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா வேலை ஸ்தலத்தில் நல்ல பாதுகாவலை கட்டளையிடுங்க. எல்லா குடும்பங்களையும் இரத்த கோட்டைக்குள்ளாய் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்பா பாதி வயதில் எங்களை எடுத்துக்கொள்ளாதேன்னு சொல்றது போல ஆண்டவரே, எல்லா குடும்பங்களிலும் கூட கர்த்தாவே எல்லாருக்கும் நல்ல ஆயுசு நாட்களை பெருக பண்ணி நீங்கள் உம்முடைய பாதுகாவலை ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுக்கும் நீங்கள் அருளி செய்ய வேண்டும் என்று நாங்கள் உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ள ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீங்கள் பாதுகாத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தனியாக இருக்கிற வயோதிப பெற்றோரை நினைக்கிறோம் ஐயா. பார்ப்பதற்கு ஆளில்லாமல் இருக்கிற தனிமையில் வேதனையோடு கூட பலவீனங்களோடு கூட இருக்கிற எல்லாரையும் கூட கர்த்தாவே நீங்கள் பொறுப்படுங்க. அவர்களுடைய பலவீனத்தில் உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கட்டும் தகப்பனே. ஆண்டவரை நீங்கள் கிருபையாக இறங்குங்க. தங்களுக்கு அருமையானவர்கள் இழந்து வருத்தத்தோடு இருக்கிற குடும்பங்களை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். உம்முடைய ஆறுதல்கள் ஆண்டவரே, நீர சகல ஆறுதலின் தேவனுடைய நாமத்தை நிமித்த பிள்ளைகளை ஆறுதல் படுத்தி கர்த்தாவே தேற்றி அப்பா நீங்கள் ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தினால் இந்த நேரத்தில் நீங்கள் அவர்களை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த நேரத்தில் நீங்கள் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு பயந்த குடும்பங்களை, நமக்கு பயந்த பிள்ளைகளை ஆண்டவரை நீங்கள் கொண்டு வந்து இணைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் தயவாக இறங்கி கர்த்தாவே அதிக நாட்கள் காத்திருந்து இளைப்படைந்து சோர்ந்து போய் ஆண்டரை இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் நீங்கள் உம்முடைய பலத்த கரத்தினாலும் ஓங்கிய பயத்தினாலும் கர்த்தாவே இந்த நாட்களில் அப்பா அந்த ஆண்டில் முடிவதற்குள்ளாக நீங்கள் ஒழுங்குபடுத்தி கொடுக்க நீர் வல்லவராக இருக்கிறீர். நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. கற்பத்தின் கனி உம்மால் கிடைக்கிற பலனையா அதை ஒவ்வொருவருக்கும் கொடுக்க நீர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறீர். ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரை நீங்கள் தயவா இறங்கி கர்த்தாவே ஸ்தோத்திரம். நீங்கள் பிள்ளைகளுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி ஆண்டவரை இந்த நாட்களில் நீங்கள் அவர்களை கடாட்சி தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் சொல்ல ஆகும், நீங்கள் கட்டளையிட நிற்கும் ஐயா. ஆண்டவரே நீங்கள் அப்படி பலத்த கிரியை இந்த நாட்களில் செய்ய போகிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இன்னும் சபையாராக நாங்கள் ஆண்டவரை ஊக்கமாய் ஜெபிக்க ஆண்டவரே சபையின் பிள்ளைகள் ஆண்டவரே நல்ல ஜெப வீராங்கனைகளாக எழும்ப நல்ல ஜெபத்தின் ஆவினாலும் விண்ணப்பத்தின் ஆவினாலும் ஒவ்வொருவரையும் நீங்கள் நிறைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே ஊழியத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் இன்னும் அநேகரை ஊழியத்தில் இந்த ஆண்டில் நீங்கள் எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் வாழ்ந்தது வீணாய் போகக்கூடாது ஆண்டவரே. எங்களுக்கு நீங்கள் நல்ல சுகபல ஜீவன் கொடுத்திருக்கிற நாட்களில் உமக்கென்று எதையாயிலும் செய்யணும் ஆண்டவரே. உமக்கென்று ஓடுகிற கிருபைகளை தருவீராக. ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் கர்த்தாவே ஊழியத்திற்கென்று செல்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒரு வாஞ்சியை நீங்கள் கொடுத்து வருகின்ற நாட்கள் அநேக புதிய ஆத்துமாக்கள் ஆண்டுமே அறியாத ஆத்துமாக்களுக்கு உம்மை பற்றி சொல்லி அநேகரை உம்முடைய பாதையிலே
நடத்த ஆண்டவரே, அநேகர் ஆண்டவரே இந்த மந்தையில் வந்து சேர்வதற்கு அப்பா நீங்கள் பெரிய கிருபைகளையும் இரக்கங்களையும் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த 24 ஆண்டுகள் நீர் எவ்வளவு அற்புதமாய் அதிசயமாய் நீர் நடத்தினீர் அப்பா. ஆண்டவரே, கடந்து வந்த பாதையில் ஆண்டவரே நாங்கள் உமக்கு கண்ணீரோடு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய திறமையோ, எங்களுடைய ஞானமோ, எங்களுடைய பலமோ ஒன்றுமே இல்லைப்பா, ஒன்றுமே இல்லை. ஆனால் உம்முடைய கிருபை, இரக்கம் ஆண்டவரே, எல்லாவற்றிலும் நீர் கூட இருந்து நீங்க நடத்துற உம்முடைய கிருபைக்காய் உம்முடைய பாதம் பணிந்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நீர்தாமே கர்த்தாவே கூட இருந்து அந்த புதிய ஆலய கட்டுமான பணிகள் ஆண்டவரே, அதன் தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்திக்க வல்லவராய் இருக்கிறீர். வாக்குத்தத்தம் பண்ணினவர் நீர், உண்மையுள்ளவர் அப்பா. நீர் அதன்படி செய்ய நீர் வல்லவராய் இருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் மக்கென்று ஓடி உழைக்க அப்பா எல்லாரும் ஆண்டவரே ஒரு மனதாய் ஆண்டவரே, ஒரே குடும்பமாய் ஒரே மனதோடு ஒரே சிந்தையோடு கர்த்தாவே நாங்கள் எல்லாரும் மக்கென்று ஓட உழைக்க ஆவியாத்மா சரீரத்தில் ஆண்டவரே நீங்க நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து கர்த்தாவே எல்லாரையும் நீங்க ஆவியிலே உயிர்ப்பித்து எழுப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஆராதனை எங்களுக்கு முழுவதுமாக எங்களுக்கு ஆசீர்வதித்து நடத்தி தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. நம்ம எல்லாம் எழுந்திருந்து காணிக்கை பாடலாம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்களையே ஆண்டவரே நாங்கள் உமக்கென்று தரும்படி நீங்கள் உம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, எங்களுக்காக ஹல்லேலூயா பரலோக ராஜ்யத்தை புதிய எருசலேமை எங்களுக்காக கட்டி வைத்து காத்திருக்கிற உம்முடைய அன்புக்காய் நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இப்பொழுதும் நாங்களும் கூட எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை உமக்கு பிரியமான பலியாய் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே.
ஆண்டவரே உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்களும் கூட ஆண்டவரே இப்படியாக எங்களுடைய உழைப்புகள், எங்களுடைய தாழ்ந்துகள் ஆண்டவரே, எங்களுடைய சம்பளங்கள் ஆண்டவரே ஐஸ்வர்யம் சம்பாதிக்க நீர்தாமே பலன் தருகிறாய் இருக்கிறபடினாலே ஆண்டவரே உமக்குரிய பங்கை நாங்கள் அப்பா மனமகிழ்ச்சியோடு உற்சாகத்தோடு கூட ஆண்டவரை செலுத்தும்படி கொடுத்த வேலைக்கு ஸ்தோத்திரம். இப்படியாக நாங்கள் உம்முடைய நாம மகிமைக்காக ஆண்டவரே கொடுக்கிற எல்லாவற்றிலும் நீர் எங்களுக்கு அப்பா ஸ்தோத்திரம், எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறீர் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே பார்க்கிறபடி ஆண்டவரே உமக்கென்று தங்களுடைய உழைப்புகள், தங்களுடைய தாழ்ந்துகள், தங்களுடைய உழைப்பின் பிரயாசங்களிலிருந்து காணிக்கை கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராய் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். என்றைக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே உம்முடைய சித்தத்திற்காக ஜனங்கள் கொடுக்க ஆரம்பித்த பொழுது நீங்கள் கேட்டீங்கப்பா, அன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிக்கவில்லையா என்று கேட்டீங்க தகப்பனே. அப்படிப்பட்ட மகிமையை ஒவ்வொரு பிள்ளைகளும் கண்டு உன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்த தொடர்ந்து கொடுக்க கர்த்தர் இரக்கம் செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்புக்கிட்டுக்கிறோம். இந்த காணிக்கையை அங்கீகரிங்க, ஆசீர்வதிங்க, எங்களையே ஒப்பு கொடுக்க கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்தி வேலையை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. ஆவியானவர் தொடர்ந்து இடைப்படுங்க, அடியனை மறைத்துக்கொள்ளுங்க. நீர் எங்களோட பேசுங்க, உணர்த்துங்க. உம்முடைய வார்த்தையை கவனித்து கேட்கட்டும், உண்மையாக கீழ்ப்படிக்கட்டும். அதுக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு துதியும் கனம் மகிமை உண்டதாக. ஒவ்வொருத்தரும் பக்கத்தில் உள்ள ஆட்களுக்கு நீங்கள் கை கொடுத்து கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை அன்பை பகிர்ந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. சரி, ஓகே, ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறீங்கன்னா, அடுத்தது ஆலயம் முடிந்த பிற்பாடு பேசாத நீங்கள் யார்கிட்ட பேசாமல் இருந்த முந்தி பேசுவீங்க, இப்போ பேசலை அப்படின்னா ஒரு மன வருத்தம், அப்படி விலகி போகிற ஒரு ஆட்களாக இருந்தீங்கன்னா சரியா, ஆராதனை முடிஞ்ச பிறகு யார் முதல்ல போய் கை கொடுத்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தாங்களோ அவனுக்கு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. உலக மக்களாக இருந்தால் நம்ம பார்த்துட்டு அப்படி பரம் போகலாம். அல்லேலூயா. நம்ம ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. நம்ம அப்படி இருக்கலாகாது. அல்லேலூயா. சரி, நம்ம பார்ப்போம். செய்தியை பார்த்துட்டு கடந்து வருவோம். நம்ம இந்த காரியங்களை செய்ய கர்த்தர் கிருபை தருவாங்க. அல்லேலூயா. பொதுவாக சில யூடியூபு அல்லது இதில் வரக்கூடிய சில பேர் தெய்வத்தை குறித்து அதிகமாக அவங்க பேசுவாங்க, எழுதுவாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் இவங்களுக்கெல்லாம் கமெண்ட் போடுவேன், யார் உண்மையான தெய்வம் அப்படின்னு கமெண்ட் போடுவேன். அல்லேலூயா. அதுக்கு வர்ற பதிலுக்கும் நான் பதில் போடுவேன். அல்லேலூயா. அப்போது சமீபத்தில் ஒருத்தர், அவர் வந்து ஒரு சித்த வைத்தியர், சித்தர் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து அவர் நிறைய காரியங்களாம் சொன்னார். எப்படி சித்தர் வந்து படித்தேன் ரகசியங்கள்லாம் சொல்லி போட்டிருந்தார். ஓகே, எல்லாம் நல்ல ஒரு சிறப்பான ரகசியங்கள் அனுசோத்திரம். அப்போது இதெல்லாம் இருக்கட்டும் ஐயா, நீங்கள் மெய் தெய்வம் யார் அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது அவர் போட்டிருந்தார், அருட்பெரும் ஜோதி அப்படின்னு போட்டிருந்தார். என்னது? அருட்பெரும் ஜோதின்னு போட்டிருந்தார். அல்லேலூயா, அனுசோத்திரம். நான் பதில் போட்டேன், அருட்பெரும் ஜோதினா பெரிய ஒளி, அப்படி தானே? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் வந்து தான் உலகத்துக்கு ஒளின்னு போட்டார், வேறு யாரும் சொல்லியே அப்படின்னு கேட்டேன். அல்லேலூயா. அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க. பரவாயில்ல, போய் கவலைப்படலாம். ஜனங்கள் சிந்திக்க வேண்டும். அல்லேலூயா. உலகத்தில் இத்தனையோ தெய்வங்கள் இருக்காங்க. மெய் தெய்வத்தை குறித்த ஒரு அறிவு. அல்லேலூயா. பெரும்படி நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. பெரிய ஸ்லாக்கியம். அல்லேலூயா. அப்போது இந்த காரியத்தை குறித்து சுருக்கமாக பார்க்க போகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அப்போது இந்த காரியங்களை குறித்து சுருக்கமாக பார்ப்போம். எப்படி இயேசு கிறிஸ்து தான் உலகத்திற்கு ஒளி என்று சொன்ன காரியத்தின் வார்த்தையில் உள்ள சில மகிமையை சுருக்கமாக பார்க்க போகிறோம். அல்லேலூயா. சில கேள்விகளை பார்க்க போகிறோம். அந்த கேள்விக்கான பதிலை வேதத்தில் பார்க்க போகிறோம். அதுக்கான பதில் நம்மகிட்ட இருக்கான்னு பார்க்க போகிறோம். அல்லேலூயா.
அப்போ நாம் எடுத்துக்கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் உள்ள வசனங்களை நாம் வாசித்து சில முக்கியமான காரியங்களை குறித்து நம்ம கவனித்து கடந்து செல்வோம். அல்லேலூயா. யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அல்லேலூயா. ஆதியிலே வார்த்தை இருந்தது. சரி, இங்கே நல்லா பாருங்க. இது இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் எழுதுகிறார். யோவான் இயேசு கிறிஸ்துவின் அங்கே மார்பிலே சாய்ந்திருந்து அவர் சொன்ன கேட்கும்படியான அளவுக்கு அன்பு உள்ளவர். இந்த சிஷ்யன் மாத்திரம் மற்ற சிஷ்யரை போலல்ல, இயேசு கிறிஸ்துவுக்கு இவ்வளவு நெருக்கமான சிஷ்யனாய் அவர் இருந்தார். அல்லேலூயா. எனவே தான் தன்னுடைய தாயை குறித்த பொறுப்பை இந்த சிஷ்யன்ட இயேசுப்பா கொடுத்தாங்க. அல்லேலூயா. சரி, அப்போது இந்த காரியத்தில் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்ன சில காரியங்களை எப்படி அவர் ஒளியாக இருக்கிறார் என்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். அப்போது ஒளி அப்படின்னா நமக்கு தெரியும், இந்த ரூமில் ஒளி இருக்குது, இதுக்கு தேவையான மின்சாரம் இருக்குது, பல்பு இருக்குது. அல்லேலூயா. இது ஒரு சாதாரணமான ஒரு விளக்கு. அதுக்கு இந்த காரியங்களை நம்ம அறிவோம். அல்லேலூயா. அப்போ உலக மக்களுக்கு வெளிச்சமாய் ஒளியாய் ஒரு வந்தார் என்றால் ஏன் அப்படி வந்தார் என்கிற ஒரு காரியம் நமக்கு தெரியணும். அப்போ இருளை போக்குகிற ஒரு காரியமாய் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். அல்லேலூயா. அப்போ ஒளி, அதுக்கு இருள். அப்போ எதுலாம் இருள் என்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த இருளுக்கு யார் காரணம் என்கிற ஒரு காரியமும் நாம் அறிய வேண்டியதாக இருக்கிறது. நாம் இருளின் பிள்ளைகளாக அல்ல, ஒளியின் பிள்ளைகளாக நம்ம வாழ வேண்டிய ஒரு பெரிய அவசியமும் இருக்குது. அல்லேலூயா. அதே போல் நாம் ஒளியில் இருக்கமா என்கிற ஒரு காரியத்தையும் பார்க்க வேண்டியது இருக்குது. அல்லேலூயா. அப்போ இந்த வேத வசனத்தின்படி நம்ம சுருக்கமாக பார்த்து கடந்து செல்வோம். அல்லேலூயா. அப்போது இந்த காரியத்தில் முதலாவது காரியம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இங்கே இயேசு கிறிஸ்து குறித்து தான் பேசப்படுகிறது. 4வது வசனம் வாசிக்கலாம் யாராவது? அவருக்குள் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஜீவன் இருந்தது, ஒரு உயிர் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அல்லேலூயா. இன்றைக்கு உலகத்தில் இத்தனையும் தெய்வங்களை பற்றி நம்ம கேள்விப்படுறோம். அவைகளெல்லாம் சிலையாக, கல்லாக, விக்கிரகமாக, ஒரு மெட்டலாக அவைகள் இருக்கிறது. அவைகள் கண் இருந்தும் காணாது, வாய் இருந்தும் செயல்படாத தெய்வங்கள். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பேசுகிற தெய்வம். அல்லேலூயா. அவர், நீங்கள் வேதத்தை, அவருடைய வார்த்தை, நாம் அதை விசுவாசித்து அதை வாசிப்போம் என்றால் எப்படி மெய் தெய்வம் பேசுகிற வார்த்தையாக அது காணப்படும். அல்லேலூயா. அதே போல் நாம் ஜெபிக்கும் பொழுது அவரிடம் பேசுகிற ஒரு காரியமாக காணப்படும். அல்லேலூயா. அந்த ஒரு விசுவாசம் நமக்கு தேவை. ஆகவே பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் விசுவாசத்தின் மூலமாக தான் நம்ம மெய்தெய்வத்தை காண முடியும். விசுவாசம்னா என்ன? ஒரு நம்பிக்கை. எதன் அடிப்படையில்? இந்த வேத புத்தகத்தின் அடிப்படையில். அவர் கூட இருந்த சிஷ்யர்கள் மாத்திரமல்ல, அவரே இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்தை குறித்து, உலக சிருஷ்டிப்பை குறித்து, மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் குறித்து நமக்கு அறிவித்தபடினாலே நாம் நம்புவதற்கு ஏதுவான இந்த வேத புத்தகத்தை நாம் இதன் மூலமாய் வரக்கூடிய ஒரு நம்பிக்கை தான் விசுவாசம். அல்லேலூயா. அப்போ நமக்கு விசுவாசம், தெய்வத்தை குறித்து வரணும் அப்படின்னா தினம் வேதத்தை வாசிக்க வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், கொஞ்சம் வாழ்க்கையில் பிரச்சனை வந்தாலே அங்கே பெரிய குழப்பமாகி என்ன செய்யணும்னு தெரியாமல் தற்கொலை செய்கிற ஆட்கள் அநேகம் பேர். அல்லேலூயா. பிரச்சனையிலேருந்து வெளிவர வழி தெரியாதபடி, மெய் தெய்வத்தை அறியாதபடினால இன்னும் போதை வஸ்துக்களையும் சாராயத்தையும் மதுவையும் நாடுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இவர்கள் ஒரு நாளும் வெற்றி பெற முடியாது. ஆனால் மறுபடியும் அந்த வழியில் இருந்து அவர்கள் தங்களை மாய்த்து கொள்கிறார்கள். அல்லேலூயா. ஆனால் நமக்கோ ஜீவனுள்ள தேவனை குறித்த அறிவு, அவரை குறித்து வெளிப்படுத்தின காரியங்கள், அவற்றை போய் நாம் எல்லா காரியங்களையும் பெற்றுக்கொள்ளும்படியான பெரிய ஸ்லாக்கியத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சரி, அவர் ஜீவனுள்ள தேவன். மற்ற தெய்வங்கள் என்று சொல்கிறபடி அல்லேலூயா பேசவும் செய்யாத, எந்த கிரியும் நடப்பிக்காத ஒரு தெய்வம் கிடையாது. அல்லேலூயா. ஒன்று, அவருக்குள் ஜீவன் இருந்தது. ரெண்டாவது காரியத்தை பார்ப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.
ஏழாவது வசனம் வாசிக்கலாம். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க. அப்போ இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக யோவான் ஸ்நானகன் என்கின்ற ஒரு தீர்க்கதரிசி எப்படி வேதத்தில் சொல்லப்பட்டபடி, வேதத்தில் முன்னெழுதப்பட்டபடி, எப்படி பிற்காலத்தில் மேசியாகிய இயேசு கிறிஸ்து வந்து பிறப்பார் என்று வேத பத்திரிகையில் எழுதியிருந்தபடி அந்த குறிப்பிட்ட நாட்களிலே இயேசு கிறிஸ்து வந்து பிறந்ததை இவர் சாட்சியாக அநேகருக்கு அறிவிக்கிறார். அல்லேலூயா. ஒரு சாட்சி என்பது உண்மையை உறுதிப்படுத்துவது. ஒரு கோர்ட்டில் போய் ஒரு சாட்சி ஒருத்தர் சொன்னார்னா என்ன அர்த்தம்? அவர் அந்த காரியத்தின் உண்மையை உறுதிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்போ வேதத்திலே சொல்லப்பட்டபடி 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக இன்னும் கூட ஆதாம் ஏவாள் காலத்தில் இருந்து கூட எப்படி இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு இரட்சகர், தெய்வம், பிதாவாகிய தெய்வம், அவருடைய குமாரன், அவருடைய வார்த்தை தெய்வமாகி என்கின்ற அந்த ஒரு காரியத்தை தேவகுமாரனாய் இருந்து உலகத்தை படைத்தவர் ஏற்ற வேளையிலே அவர் உலக ஜனங்களை ரட்சிக்கும்படி, பாவ மன்னிப்பின் வழியை அறிவிக்கும்படி அவர் மனிதனாக வருவார் என்று எழுதப்பட்ட வார்த்தையினுடைய அவர் இந்த நாட்களிலே வந்துவிட்டார் என்று சொல்லி சாட்சியை அறிவிக்கிற யோவான் ஸ்நானனை குறித்து இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அவன் ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இரண்டாவது காரியம். மூன்றாவது காரியத்தை நாம் பார்க்கும்போது ஹல்லேலூயா. அப்போ இருந்து என்ன தெரியுது? ஹல்லேலூயா. உலக மக்கள் ஒரு மையத்தை விசுவாசிக்கும்படி நாம் அவளுக்கு சாட்சியை அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. பெரிய பொறுப்பு, சாதாரண காரியம் கிடையாது. மையத்தை தெய்வத்தை குறித்து அறிந்திருந்தோம் என்றால் நிச்சயமாக நம்ம எப்படி ஒப்புக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. சரி, ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டு, தம்பி நம்ம மார்ஷல் இந்த நல்ல செய்தி இந்த கொடுத்துருப்போம். தயவுசெய்து எல்லாருக்கும் நல்ல செய்திங்கிற ஆண்டுடைய வார்த்தை கொடுக்கப்படும். ஏன்னா விட்டா எல்லாரும் போயிடுவீங்க. அவை தயவுசெய்து கொடுக்கப்படும். இதை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, உலக மக்களுக்கு மைதேவத்தை குறித்து சொல்ல வேண்டிய ஒரு கடமை, சாட்சியை அறிவிக்க வேண்டிய ஒரு கடமை நமக்கு உண்டு. அல்லேலூயா. ரெண்டாவது காரியம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மூன்றாவது காரியத்தை நம்ம பார்க்கும்போது வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒரு ஒளி. அல்லேலூயா. அப்போ இந்த பிரகாசிக்கிற காரியம்னா என்ன நமக்கு தெரியணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த ஒரு காரியம் நமக்கு புரிய வேண்டும். அல்லேலூயா. அப்போது ஒரு மனுஷன் எப்படி பிரகாசிக்க முடியும் என்கிற காரியத்தை பார்த்து நாம் பிரகாசிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு நம்ம பார்த்து இந்த காரியத்தை நமக்கு கடந்து செல்வோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நாம் எடுத்துக்கொள்வோம் யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யோவான். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒளியா இருக்காங்க. யார் யார் அவரை பின்பற்றுகிறார்களோ, அவர் சொன்னபடி நடக்கிறார்களோ, அவர்கள் எல்லாரும் ஜீவ ஒளியை பெற்றிருப்பார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஜீவ அப்படின்னு ஒரு வார்த்தை வந்தாலே அதுக்கு மரணம் கிடையாது. அல்லேலூயா. அது நித்தியமானது என்பதை குறிக்கிறது. ஒரு மனுஷன் பிரகாசிக்கும்படியான ஒளியாய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அவருடைய வார்த்தைகள் ஒரு மனுஷனுக்குள்ளாக வரும்பொழுது அவன் பிரகாசிக்க முடியும். அல்லேலூயா. எப்படி பிரகாசிக்க முடியும் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, ஒரு மனுஷன் பிரகாசிக்க வேண்டுமென்றால் அவனுக்குள்ள ஒரு ஒளி வர வேண்டும். அந்த ஒளி தேவனால் அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவால் வர வேண்டும். ஏனென்றால் அவர் தான் ஒளியாக இருக்காங்க. அவரை பின்பற்றும் பொழுது, அவர் சொன்னபடி கேட்டு நடக்கும் பொழுது, அல்லேலூயா, அந்த ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். இவன் பிரகாசிக்க முடியும். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினால் மாத்திரமே இந்த ஜீவ ஒளி ஒரு மனுஷனுக்குள்ளாக வரும் என்பதை நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. அது எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்பதை நம்ம பார்த்தால் நமக்கு ஒரு தெளிவு உண்டாகும். கர்த்தர் இந்த காரியங்களை ஆசீர்வதித்து தருவாராக. அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே,
அப்போது இந்த காரியத்திலே பார்க்கும்போது அப்போது இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின்படி நடந்து பின்பற்றுகிற ஒரு குணம் நமக்குள்ள வேண்டும். அல்லேலூயா. நாம் தனி மனுஷியாக இருக்கலாம், ஆனால் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிற பிள்ளையாய் மாறும் பொழுது நமக்குள்ளே ஜீவ ஒளி வருது. அந்த அழிந்து போகாத ஒரு ஒளி நமக்குள்ளே இருக்குது. இது எப்படி அழிந்து கொள்வது என்பதை நம்ம பார்ப்போம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போது இந்த ஒரு காரியம் நமக்குள்ளே வர வேண்டும் என்றால் நமக்குள்ள என்னென்ன காரியங்கள் நடக்க வேண்டும் என்கிற ஒரு காரியங்களை பார்த்து அதை எப்படி உறுதி செய்ய வேண்டும் என்பதை நம்ம பார்த்து முடிப்போம். அல்லேலூயா. இதற்காக என்ன பண்ண வேண்டும் என்றால் யோவான் 1 வாசிக்கலாம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. நம்ம சாதாரண மனுஷி. அல்லேலூயா. நாம் தேவனுடைய பிள்ளைகள், தெய்வத்துடைய பிள்ளைகள் ஆக வேண்டும் என்றால் என்ன செய்யணுமா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவருடைய நாமத்தின் மேல், நாமன்னா பேர், இயேசு கிறிஸ்துவின் பெயரின் மேல் விசுவாசம் உள்ளதாய், ஒரு நம்பிக்கை உள்ளதாய், இந்த வேதத்தின் அடிப்படையில் அவர் தேவகுமாரன், தெய்வத்தின் பிள்ளை அவர் என்று சொல்லி அவரை விசுவாசித்து நம்பிக்கை வைத்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், அவரை ஏற்றுக்கொள்ளுதல் என்றால் அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுதல். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வந்தால் எல்லோரும் எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு எல்லோரும் சொல்லுவோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அல்லேலூயா. எப்படி வருவாங்க? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்கள் பாருங்கள், அவருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அல்லேலூயா, ஸ்தோத்திரம், நாம் எல்லோரும் தெய்வத்தின் பிள்ளைகளாக மாறுகிறோம். அல்லேலூயா. அப்போ என்ன கேள்வி? நம்ம தெய்வத்தின் பிள்ளைகளா? நம்ம உலகத்தின்படி இன்னாரின் பிள்ளைகள் நல்லது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்கே நம்ம பார்க்குற காரியம் எல்லாம் கூட ஆவிக்குரிய என்று பார்க்கும் பொழுது, ஆவிக்குரிய என்றால் நமக்கும் தெய்வத்திற்கும் இடைப்பட்ட வாழ்க்கை தான் ஆவிக்குரிய வாழ்க்கை. அப்போ இதை குறித்து தான் இந்த வேதம் சொல்லுகிறது. நமக்கும் மெய் தெய்வத்திற்கும் இடைப்பட்ட ஒரு வாழ்க்கையின் காரியத்தில் எப்படி தெய்வம் நமக்காக காரியங்களை நியமித்தாரோ அந்த காரியங்களை அறிந்து, ஹலோ மேத்யூ, யாரும் பேசக்கூடாது, ஓகே ப்ளீஸ். அப்போது இந்த காரியங்களை அறிந்து நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ அப்படி ஒப்பு கொடுக்கும்போது தான் என்ன காரியத்துக்கு தேவன் சொன்னாரோ அந்த மகிமை நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும், கடந்து வரும். என்ன மகிமை? ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. பிள்ளைகள் தானே உண்மையில் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை மனப்பூர்வமாக முழுதத்தோடு ஏற்றுக்கொண்டோமா? அல்லேலூயா. அப்படி ஒப்பு கொடுக்க இன்றைக்கி நம்ம ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்ததாக பார்க்கும் பொழுது இப்படி நாம் தெய்வத்தின் பிள்ளையாக மாறுகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அப்போது நம்ம பார்க்கும் பொழுது வேதத்தில் 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஒளியாக இருக்கிறார், அவருடைய வார்த்தை ஒளியாக இருக்கிறது. அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 4 வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4:4. தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன். இப்போ நல்லா பாருங்க, 2 கொரிந்தியர் 4:4 தேவனுடைய சாயலாய் இருக்கிற, தெய்வத்தை போல இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை இருக்குது, அது ஒளியாக இருக்குது. அல்லேலூயா. இப்போ நம்ம இருளன்னு பார்த்தா தெரியும் ஒளியக்கூடிய சில காரியங்கள். அல்லேலூயா. இப்போ வேதத்தில் என்னெல்லாம் இருள்னு சொல்லப்பட்டிருக்கின்றால், அல்லேலூயா, ஸ்தோத்திரம், பார்க்கும் பொழுது அங்கு வேதத்தில் இருள் என்று சொன்னால் என்ன அப்படின்னா, முதல்ல அறியாமை. நீங்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்கள், இருளில் பொதுவாக எதுவும் தெரியுமா? ஒன்றும் தெரியாது. நமக்கு ஒரு வெளிச்சம் வேணும். அப்போ இந்த வெளிச்சம் என்ன ரகசியத்தை வெளிப்படுத்துகிற ஒரு ஞானமாக இருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை தெய்வத்துடைய ரகசியங்களை வெளிப்படுத்துகிற ஒரு விளக்காய், வெளிச்சமாய், ஒளியாய் இருக்கிறது. அல்லேலூயா. இதுதான் நம்ம வேதத்தை வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையில் சகல ஞானமும் அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. சரி. அப்போ இருள் சொல்லி பார்க்கும்போது அறியாமை, மெய் தெய்வத்தை குறித்த அறிவு அறியாமை இருளாக இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்தது சில குணங்கள் இது இருளாக இருக்கிறது. பகைக்கிற ஒரு காரியம் இருளாக இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்தது பாவம் இருளாக இருக்கிறது, சாபம் இருளாக இருக்கிறது.
என்ன செய்வன்னு தெரியாத இருளாக இருக்கிறது. அல்லேலூயா. இன்னும் கூட பார்க்கும் பொழுது இந்த இருளுக்கு காரணம் சாத்தான் என்று சொல்லி பார்க்குறோம். அவனுடைய வல்லமை குறித்து பார்க்கும்போது அப்போஸ்தலர் 26:18 அந்தகார வல்லமை என்று சொல்லி வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 6:18 26:18 அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியிடத்திற்கும் எப்போ இருள் சாத்தான் அவனுடைய கிரியைகள்னு பார்க்குறோம். ஒளி இயேசு கிறிஸ்து நம்ம அறிவோம். அவருடைய வார்த்தைகள் ஒளியாக இருக்குது நம்ம அறிவோம். சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கும் தெய்வத்திற்கு நேராய் திரும்பும்படிக்கு. அப்போ நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம்? பிசாசு அவன் இருளாக இருக்கிறான். இருளான காரியங்களை உலகத்தில் போட்டு வச்சிருக்கிறான். அல்லேலூயா. வெளியேற முடியாத பாவங்கள், என்ன செய்வது தெரியாமல் திகைக்கிற ஒரு காரியம், இதனால் சூசைட் பண்ணிக்கொள்கிற ஒரு பெரிய அந்த இருளிலே கொண்டு ஜனங்களை விடுவதை பார்க்குறோம். இன்னும் கூட இந்த அவனுடைய கொண்டு வருகிற எல்லா விதமான உலக கவலைகள், வேதனைகள், கண்ணீர்கள் எல்லாவற்றிலிருந்து விடுபட முடியாமல் வழி தெரியாமல் ஜனங்கள் புரியாமல் இருக்கிற அந்த இருளை குறித்து அவனுடைய வல்லமை என்று நம்ம பார்க்குறோம். இன்னும் பிசாசுடைய வல்லமை பார்க்குறோம். கண்ணின் நிச்சய உலக மக்கள்கிட்ட கொண்டு வருவது, மாம்ச நிச்சயங்களை கொண்டு வருவது, பெருமையை கொண்டு வந்து அவர்களை இருளிலே வைத்து அறியாதபடி வைத்திருக்கிற ஒரு காரியத்தை இருள் என்று நம்ம நன்றாய் புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்போ இந்த இருளை விளக்கிறதுக்கு ஒரு ஒளி தேவை, வெளிச்சம் தேவை. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவருடைய வார்த்தைகள் ஒளியாக இருக்கிறது. அல்லேலூயா. சரி, இப்போ இந்த காரியத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த நம்ம இப்போ அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டாச்சு. நமக்குள்ள ஒரு வெளிச்சம் வந்திருக்கு. அல்லேலூயா. ஒரு தெளிவு வந்திருக்கு. மெய்தெய்வத்தை குறித்த அறிவு வந்திருக்கு. எதை செய்யணும் செய்யக்கூடாது என்கிற ஒரு ஞானம் நமக்குள்ள வந்திருக்கு. அல்லேலூயா. இது நம் வெளிச்சத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்படி பார்க்கும்போது தொடர்ந்து பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, அந்த ஒரு மனுஷன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த இருள் அவனை விட்டு விலகிறது. மெய்தெய்வத்தை குறித்து அறிவை பெற்றுக்கொள்கிறான். அப்போது மெய்தெய்வத்தை குறித்த அறிவை பெற்றுக்கொண்டான் என்றால் அவன் பழைய மனுஷனாக இருக்க முடியாது, பழைய மனுஷனாக இருக்க முடியாது. அல்லேலூயா. மைதேவத்தை அறிந்தவன், அவருடைய வார்த்தையை அறிந்து கொண்டவன், ஏற்றுக்கொண்டவன் என்ன செய்யணும்? அவன் மறுபடியும் பிறக்கிற அனுபவத்துக்குள்ளாக வர வேண்டும் என்று யோவான் 3:3 அதிகாரம் 3-8 வாசிக்கிறோம். 1 ஜலத்தினால் பிறக்க வேண்டும், 2 ஆவினால் பிறக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் ஜலத்தினால் பிறக்க வேண்டும் என்றால் அவன் இந்த 2 காரியமே எப்போ நடக்கும் என்றால், ஒரு மனிதன் முழு இறுதித்தோடு இயேசு கிறிஸ்துவுடன் திரும்பி அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு ஹல்லேலூயா அவர் என் பாவங்களுக்காக மரித்தார் என்கின்ற சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு இனிமே வாழ்ந்தால் இயேசு கிறிஸ்துக்காக தான் நான் வாழ்வேன், ஏனென்றால் அவர் எனக்காக பாவத்தின் தண்டனையை சிலுவையில் ஏற்றுக்கொண்டார், ஆகவே அவர் சொன்னபடி தான் வாழ்வேன் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிற ஒரு காரியத்தின் நிமித்தம் அவன் ஒரு கிறிஸ்து இயேசு மேல் விசுவாசம் உள்ள ஒரு புதிய மனுஷனாய் புதிய மனுஷியாக அவங்க மாறுகிறாங்க. அல்லேலூயா. அந்த வெளிச்சம் அவர்களை இருளின் அந்தாரத்திலிருந்து ஒரு ஒளியின் பிள்ளையாய் மாற்றி, அந்த ஒளியின் பிள்ளை தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு காரியமாய் அந்த ஒரு மனுஷியை ஒளியுள்ள பிள்ளைகளாய் அது மாற்றுகிறது. அல்லேலூயா. அப்போ நம்ம பார்க்குறோம், ஆவியினாலே பிறக்க வேண்டும்னா என்ன அர்த்தம்னு பார்க்கும்போது வேதம் சொல்கிறது ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஆவிக்குரிய வாழ்வு ஆவியானவரிடம் இருந்து பிறக்கிறது, அதான் அவனுடைய அர்த்தம். அப்போ எப்போ பிறக்குது? ஒரு மனுஷனுடைய ஆவி, அவனுடைய இன்ட்ரெஸ்ட் என்று சொல்லும் பொழுது, அவனுடைய ஆவி என்று சொல்லும் பொழுது அவனுடைய வாஞ்ச, அவனுடைய பிரியம் எல்லாம் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவாய் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை மாறுகிற அந்த அனுபவத்தை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். சரி, இப்போ ஒரு மனுஷன் இருளில் இருக்கனா வெளிச்சத்தில் இருக்கனா இங்கே தான் நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போ பார்க்கும்போது என்ன அப்படின்னு பார்க்கும்போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் 14-16 வாசிக்கலாம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்கிற மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்கால்கள் மேல் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்திற்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. அல்லேலூயா.
உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க கடவுது. அல்லேலூயா. எப்படி பிரகாசிப்பது? உங்களுடைய நற்செயல்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்க, அவருடைய வசனத்தின்படி நடக்கிறீங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதன் மூலமாய் நீங்கள் பிறருக்கு செய்கிற நன்மைகள், உலக பிரகாரமான நன்மைகள் யார் வேணாலும் செய்யலாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் மெய் தெய்வத்தை அறியும்படி, பிறர் அறியும்படி செய்கிற நன்மை தான் உலகத்தில் பெரிய நன்மை. அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, நாம் பிறருக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது அவர் நன்மை செய்பவராக சுற்றித்திருந்தார். அல்லேலூயா. நாமும் கூட பிறர் விடுதலை அடையும்படிக்கு, விடுதலை பெறும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையினால, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால அவர்கள் விடுதலை பெறும்படிக்கு, ரட்சிப்பை பெறும்படிக்கு, நன்மையான காரியங்களை பெறும்படிக்கு அவளுக்காக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை அறிவிப்பது, அவளுக்காக ஜெபம் பண்ணுவது, அவளுக்கு இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின்படி நல்ல ஆலோசனை கொடுப்பது, இது எல்லாம் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய நன்மைகள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அனுபவம் நமக்கு இருக்கா? இப்படி நம்முடைய நற்கரிகள் நிமித்தம் நம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்க கிடவுது. அப்போ இயேசு கிறிஸ்து வெளிச்சமாக இருக்காங்க, அவருடைய வார்த்தை வெளிச்சமாக இருக்குது. அந்த வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொள்ளோம், அந்த வெளிச்சம் நமக்குள்ளே இருக்குது, நாம் இப்போ பிரகாசிக்கிறோம். அல்லேலூயா. அதை உறுதி பண்ண ஒரே ஒரு காரியத்தை நம்ம வாசித்து கடந்து செல்லலாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 8, 9, 10, 11, 12 வாசித்து முடிக்கலாம். மேலும் நான் புதிய கற்பனையையும் உங்களுக்கு எழுதுகிறேன், இது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யாய் இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை அது இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளாகவும் அவரை ஏற்றுக்கொண்ட நமக்குள்ளாகவும் மெய்யாய் இருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது. அப்போ அறியாமையாகிய இருள், மெய்தத்தை குறித்து அறிவு வந்து விட்டது, அது ஒளியா இருக்கிறது. மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. அப்போ இந்த ஒளி இப்பொழுது பிரகாசிக்க ஆரம்பிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் செயல்பட ஆரம்பிக்கின்றது. ஆண்டவருடைய ஒளி நம்மிலிருந்து செயல்பட ஆரம்பிக்கின்றது. ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பாய்க்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். சரி, இப்போ யார் இருளில் இருக்கா? அல்லேலூயா. கூட பிறந்த சோதரன் இருக்காங்க, சகோதரி இருக்காங்க. அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட சகோதரன் சகோதரியாக நாம் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் பிறந்த தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போது உலகத்தில் பகை வந்து சாதாரண காரியமாக நம்ம நினைக்கிறோம். அல்லேலூயா. வேதம் அப்படி சொல்லவில்லை. அல்லேலூயா. ரொம்ப சீரியஸ் மேட்டர். அல்லேலூயா. பாய்க்கிறான் எங்கே இருக்கிறான்? இருள் யாருக்குரியது? இருளின் அதிகாரம், சாத்தானின் வல்லமையில் இருக்கிறவன். அல்லேலூயா. நம்ம பாய்க்கட்டாலும் நம்ம பாய்க்கிறார்கள் உண்டு. அல்லேலூயா. நமக்குள்ள பகைமை இருக்கும் என்றால், எரிச்சல் இருக்கும் என்றால், ஒருத்தரை பார்த்து விலகி போகிறோம், அதனால பார்க்க எனக்கு பிடிக்கலை, அவன் பேசுகிறது பிடிக்கலை, செய்கிறது பிடிக்கலை. அல்லேலூயா, சோதரம். இதெல்லாம் சாதாரண காரியமாக நமக்கு தெரியுது. அல்லேலூயா. ஆனால் எந்த பகையும் இருளிலே நாம் இருக்கிறோம் என்பதை காட்டுகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்தது வாசிங்க. தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றுமில்லை. சரி, ஒரு வழி தெரியல, இருட்டாக இருக்குது, இருளாக இருக்குது, நம்ம என்ன பண்ணுவோம்? இடறுவோம். என்ன சொல்லுவோம்? சொல்லுங்க. பாதையில் ஒழுங்காக போக முடியாது, இடறி கீழே விழுந்துருவோம். அல்லேலூயா. அப்போ இந்த வாழ்க்கை பாதையில் நமக்குள்ள பயமை இருக்குமென்றால் நாமும் இடறி விழுந்து விடுவோம். அவருடைய முடிவு பயங்கரமானது. அல்லேலூயா. பாருங்கள், நீங்கள் 11ஆம் வசனம் வாசிக்கலாம். தன் சகோதரனை பாய்க்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். அல்லேலூயா. நாம் பாய்க்கப்படும்படிக்கு நியாயமான காரியங்களை நாம் நன்றாய் சொல்லுவோம். அப்படிதானே? எனக்கு அவன் ஏன் பிடிக்கலை, அவன் ஏன் பிடிக்கலை, அதுக்கான காரணங்களை மிக நன்றாய் சொல்லுவோம். நல்லது. ஆண்டவர் ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் நம்மை பாய்க்கவில்லை. கவிச்சல்ல சொல்லுங்க. நாம் பகைக்கப்படத்தக்கவர்களாக இருந்தாலும் கூட நம்மை படைத்த ஆண்டவர், அவர் எதிர்பார்க்கிற குணங்கள் நம்மகிட்ட இல்லாட்ட கூட, அவர் விரும்பாத குணம் நமக்குள்ளே வந்துச்சு, பிசாசு மூலமாய் இந்த உலகத்தில் வந்துடுச்சு. ஆனால் கூட ஆண்டவர் நம்மை வெறுக்கவில்லை, அவருடைய பிள்ளையாய் மாற்றும்படி இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். அல்லேலூயா.
அல்லேலூயா. அப்படி என்றால் நான் யாரையும் பாய்க்கலைங்க, அவங்க தான் பாய்க்காங்க, அவங்க தான் ஒதுக்கி போகிறாங்க, அவங்க தான் விரோதமாக பண்ணுறாங்க. வேதம் சொல்லுகிறது, உன் பகைவனுக்காக நீ ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. அவனுக்கு பதில் செய்வதற்கு நமக்கு உரிமை கிடையாது. யாருக்கும் பதிலுக்கு பதில் செய்ய நமக்கு என்ன இல்லை, அது காட்ஸ் ஆண்டவருடைய வல்லமை. அவர் தான் பண்ணணும். பழி வாங்குதல் அவருக்குரியது. நீங்கள் நல்லா கவனிங்க, ஆண்டவர் சொன்ன வேலையை செய்யணுமோலையே நம்ம ஆண்டுடைய வேலை செய்யக்கூடாது. அல்ல புரியுதா உங்களுக்கு? நம்ம ஆண்டவர் சொன்ன வேலையை செய்யணுமோலைய அவருடைய வேலை என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. இருந்து பாருங்கள், நம்ம பார்க்குற எல்லோரும் நம்ம தேடி வருவாங்க. அல்லேலூயா. இப்படிப்பட்ட அனுபவம் எல்லாருக்கும் வேணும். எனக்கு இருக்குது. அதெல்லாம் அனுபவிச்சு வந்தெல்லாம் தைரியமாக நின்று பேச முடியுது. அல்லேலூயா. ஆகவே பிரியமானதில்லை, இப்படி இந்த இருளில் நடக்கிறதுலாம் என்ன நடக்குது பார்ப்போம்னா, வசனம் வாசிங்க. தன் சகோதரனை பாய்க்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான், இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால். பாய்மை நிமித்தம் அவன் ஒரு குருடன், அவன் செய்வது அறியாத எத்தனையோ காரியங்களை செய்கிறான். அல்லேலூயா. அது எல்லாம் அவன் நரகத்துக்கு போகக்கூடிய ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கப்பட முடியாத ஒரு பெரிய இருளாய் அவனுக்குள்ள காணப்படுகிறது. அவன் கண்கள் குருடானபடினாலே, சாத்தான் அவன் கண்ணை குருடாக்கினபடினாலே போகும் இடம் என்னதென்று அறியாது இருக்கிறான். அல்லேலூயா. அவன் போகிற இடம் என்ன, நித்திய அக்கினி. இதெல்லாம் தெரியாமல், மெய்தத்தை அறியாமல், அவருடைய வழியை அறியாமல், அவருடைய நியாயத்தீர்ப்பு அறியாமல், இப்படி பகைத்து பிறரை பகைத்து, அல்லேலூயா, ஒரு மனுஷன் நித்திய அக்கினிக்கு நேராய் போய்கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. ஆனால் நாம் அப்படி இல்லை. பிள்ளைகளை, அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நாமும் மன்னிக்க படிக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆகவே பிரியமானவர்களே, இந்த காரியத்தில் நாம் நன்மை செய்பவர்களாக நம்முடைய வெளிச்சம் வெளிப்பட வேண்டும். நமக்குள்ளே இருள் வரக்கூடாது. அல்லேலூயா. சொர்க்கத்தில் அன்பு கூறுகிற ஒரு காரியம். அன்பு எதுக்கு கூறணும், ரட்சிக்கப்படும்படியாக ஊக்கமாய் அன்பு கூறுதல். அல்லேலூயா. சோதரம் பொதுவாக நமக்கு எது தேவையானா பரத்தில் போய் அன்பு கூறுகிற காரியங்களை பார்க்க முடியும். அல்லேலூயா. யாரும் இதை பற்றி குறை சொல்ல முடியாது. ஆனால் இது உலக அன்பை குறித்தான ஒரு காரியம், நமக்கு தேவைன்னா பழகிற ஒரு காரியம். அல்லேலூயா. அது அப்படி இல்லை. நாம் இயேசு கிறிஸ்துவை அறியும்படிக்கு ஊக்கமாய் அன்பு கூற வேண்டும். எப்படி அன்பு கூறணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம போய் அன்பு கூற வேணும்னு நினச்சா கூட நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அப்படி இருந்தால் கூட எப்படி ஆளும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவனுக்காக ஜெபிப்பது பிரயாசப்படுகிற ஒரு காரியம் நம்மளமாய் நிறைவேற்ற வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அல்லேலூயா. அவர் ஒளியாக இருக்கிறார். அறியாமையாகிய ஒளியை நம்மளை அகற்றி மெய் தெய்வத்தை குறித்து அறியாமையாகிய இருள் நம்ம விட்டு போய் மெய் தெய்வத்தை இயேசு கிறிஸ்து மூலமாய், இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை மூலமாய் அறிகிற வெளிச்சம் நமக்குள்ளே உண்டாக்கி, நமக்குள்ள அந்த வெளிச்சம் நாம் உலக மக்களுக்கு பிராசிக்கிற ஒரு வெளிச்சமாய், விளக்காய் நம்ம மாறும்படிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஏற்படுத்த விரும்புகிறார். நம்ம எல்லோரும் எழுப்பி இருப்போமா? ஜெபம் பண்ணி முடிவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, ஒளியானவரே, வெளிச்சம் தருகிறவரே, அறியாமையாகிய இருள், பாவ இருள், சாப இருள், சாத்தானுடைய எல்லா அந்தகார வல்லமைய இருள் எல்லாம் நீக்கும்படிக்கு இந்த உலகத்தில் ஆண்டவரே ஒளியாய் வந்தவரே, உம்முடைய வார்த்தையாகிய சுவிசேஷமாகிய நற்செய்தி எங்களுக்கு அப்பா ஒளியாய் இருக்கிறபடினாலே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த ஒளியாகிய உம்முடைய வார்த்தையை மனதார ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிற ஒரு காரியம், நன்மை செய்கிற ஒரு காரியமாய் நாங்கள் வெளிச்சம் கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க ஆண்டவரே. உலக ஜனங்கள் மெய்தவத்தை, அவருடைய வழியை, அவருடைய வார்த்தைகளை அறிந்து நடக்கும்படியான வெளிச்சமாய் எங்களை மாற்றுங்க. பிறரை பகைக்கிற இருளில் இருந்து எங்களை அப்பா வெளியே கொண்டு வந்து பிறரை நேசிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுகிற ஆண்டவரே, அந்த வெளிச்சம் ஆண்டவரே எங்களுக்குள்ள காணப்படும்படிக்கு நீங்கள் ஆண்டவரே எங்களுக்கு ஒளியாய் வந்திரே. உங்களுக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. சாத்தானின் எல்லா வல்லமையும் அப்பா உமது கரத்தில் ஒவ்வொரு கொடுக்குறான் தகப்பனே. சபை மக்களுக்கு இன்னைக்கு ஆண்டுடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைக்கு விரோதமாக இருக்கிற சாத்தானின் எல்லா அந்த வல்லமைகள், தந்திரங்கள்
ஏமாற்றுதல் தகப்பனே எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்புறப்படுத்துகிறோம், கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் தகப்பனே. எந்த ஒரு வல்லமையும் மேற்கொள்ளாதபடிக்கு வேலி அடைத்து உம்முடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க. உம்முடைய சித்தத்தை உம்முடைய வார்த்தையினுடைய நடக்கிற வெளிச்சத்தை ஒளிய அழுக்குள்ளாக வைத்து நன்மை செய்கிற பிள்ளைகளாக மாற்றுங்க, அன்பு கூறுகிற பிள்ளைகளை மாற்றுங்க, உலகத்திற்கு வெளிச்சமாய் மாற்றுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இது நிமித்தம் உம்மை ஆண்டவரே ஜனங்கள் பார்த்து இவன் கிறிஸ்தவன், இவள் கிறிஸ்தவள், இப்படி அன்பானவர்கள், இவ்வளவு நல்லவர்கள் என்று சொல்லி ஆண்டவரே உம்மை மையப்படுத்தும்படிக்கு ஆண்டவரே எங்களுடைய குணங்கள் செயல்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி அந்த வார்த்தையின் ஒளியாகிய ஒளியை நிலைத்திருந்து ஒளியாய் இருக்கும்படிக்கு ஆண்டவரே நீங்க எங்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். தகப்பனே, நாங்கள் சாதாரண ஜனங்கள் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஒளியை பெற்றவர்கள், ஒளியிலே நடக்கிறவர்கள், ஒளி வீசுபவர்களாக எங்களை மாற்றி எங்கள் ஒளி ஆண்டவரே எப்பொழுதும் பிரகாசிக்க, அநேகருக்கு நன்மையை கொடுக்க, ஆண்டவரே அநேகர் மீது அன்பாக இருக்க, மெய் தெய்வத்தை அறியாதாக இருளை எங்கள் மூலமாய் நீங்கள் எடுத்து போட்டு மெய் தெய்வத்தை வார்த்தை அறிய எங்கள் மூலமாய் எங்களை இங்கே விளக்காய் மாற்றுங்க, வெளிச்சமாய் மாற்றுங்க, ஒளியாய் மாற்றுங்க, பிரகாசமாய் மாற்றுங்க. உலகத்திற்கு நீங்கள் ஒளியாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி பிறர் எங்களை பார்த்து இவர்கள் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவள், இவர்கள் நல்லவர்கள் என்று சொல்லும்படியான காரியங்களை எங்கள் மூலமாய் நடப்பிக்கும்படிக்கு, நாங்கள் உலகத்திற்கு ஒளியாக இருக்கும்படிக்கு எங்களுக்கு கிருபை தாங்க, இரக்கம் தாங்க, பலன் தாங்க, அறிவு தாங்க, ஞானம் தாங்க, புத்தி தாங்க, உணர்வை தாங்க, எங்களை திருத்திக் கொள்ள ஆண்டவரை அறிவித்தாங்க. எங்களை தாழ்த்திய போட்டுக்கிறோம். ஆவியானவர் உணர்த்தை திருத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அறிவுகள் மறுபடியாக சாப்பாடு எல்லாருக்கும் இருக்குது, நீங்கள் வாங்கிட்டு போங்க. தயவுசெய்து இது வரைக்கும் பேசாத ஆட்கள் நீங்கள் நின்று கை கொடுத்து பார்த்து பேசிட்டு போங்க. யார் முதல்ல போய் கை கொடுத்து பேசுகிறீங்களோ உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதம் உண்டு. கர்த்தர் இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வாதம் நம்ம பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆவியானவரின் அன்பும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் காலங்களிலும் விசேஷமாய் ஆண்டுடைய வார்த்தை கேட்டு நான் ஒளியாக மாற வேண்டும், அதற்காக நான் ஒளியாக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும் என்கிற சத்தியத்தின்படி நடக்க ஒப்பு கொடுத்து வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென்.